Hi guys, welcome back to Jagan Journey. Sorry guys, lot of problem, நிறையா ப்ராப்ளம், ஐடி ப்ராப்ளம், அப்புறம் ஊருக்கு போனது, அப்புறம் கொஞ்சம் நம்ம சேனல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணுச்சு. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். நீ அப்படியே ரெகுலராக நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நானும் வேலைக்கே போகல, ஒரு 1 வீக்காக கரெக்டாக 7-8 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேலைக்கே ரெகுலராக கரெக்டாக போகல கைஸ். சரி கைஸ், இப்போ இன்றைக்கியான வீடியோ பார்க்கலாம். நம்ம அந்த வீடியோவிலே கண்டினியூவாக சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்னாச்சு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறேன். மணி 11:15 ஆச்சு. 23,882 ஓடி இருக்குங்க கைஸ். 23,882. இது 0 பண்ணிடுற ட்ரிப் 1 0 பண்ணிட்டேன். ட்ரிப்பு 2வும் 0 பண்ணுறேன். ஆவரேஜ் இனிமேல் தான் காட்டும். 23,882ங்க. இருங்க கைஸ், அந்த சர்வீஸ் சிம்பிள் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, அதை ஆஃப் பண்ணுவோம். போயிடுச்சு. அது எல்லா வண்டியிலும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. நான் எப்ஜெட் வச்சுருந்தேன், அதுலேருந்தே இப்படி தான் கைஸ் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ எங்கே போனோம் ஆன்லைன் விளைவுன்னா, இதுங்க எங்கே போனோம். இன்றைக்கி என்ன ஆஃபர்னா 485 ரூபா கைஸ். 485 30 ஆர்டர் முடிக்கணும், இல்லைன்னா 1680 ரூபாய்க்கு ஓட்டணும். பார்த்துக்கலாம் கைஸ். கைஸ் அப்புறம் நான் இன்றைக்கான சேலஞ்ச் என்னென்னு சொல்லாமல் விட்டுட்டுனா, சரி நான் இப்போ சொல்கிறேன், ஒரு நிமிஷங்க. 1:45 பாருங்கள், 12 to 1:45 வரைக்கும் 3 மணி நேரம். 12 to 3 3 மணி நேரம், 1.25 மணி நேரம். அப்போ 1 மணி 1:15 போய் ஆன்லைன் போட்டால் கூட போதும். ஆனால் நான் பார்த்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். இப்போ எங்கே போய் ஆன்லைன் போடணும், அப்படியே அப்புறம் நீலாம்பூர் போய்க்கலாம் கைஸ். ஓகே, நீலாம்பூர். சரி வாங்க கைஸ், நீலாம்பூர் போயிட்டு நீலாம்பூரில் போய் ஆன்லைன். ஆடி 18 ஃபங்க்ஷன் வந்துச்சுங்க, அதுக்கு ஊருக்கு போனது வந்தது, அதில் கொஞ்சம் டிலே. பரவாயில்ல, எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, வீடியோ போடுங்கன்னு. நான் ஏதோ சும்மா சிம்பிளாக போட்டுட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்ஸுங்க, எல்லோரும் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 416 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்தாச்சுங்க. ஆனால் 84 தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் போட்டிருந்தாலே நேரம் 500 சப்ஸ்கிரைபர் முடிச்சிருப்பேன். பரவாயில்ல. ஆனால் வாட்ச் ஹவர் ஸ்டேபிளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்குது. 1600 வந்தாச்சுங்க வாட்ச் ஹவர். இன்னும் இன்னும் 2400 வரணும். 1400 வந்தால் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிரும். அதாவது அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம 4000 இன்னொரு 1000 சேர்த்து பார்த்தா போதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். அப்புறம் மெயினாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கான வீடியோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், நம்ம ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறோம் கைஸ். 500 கிலோமீட்ரு இப்போ பார்த்தீங்களா, 0 பண்ணியாச்சு. 23,383 ஆச்சு. 500 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓட்டலான்னு இருக்கிறேன் கைஸ். இங்கேருந்து நான் போய் ஓட்டும்போது அதுக்கே 100 கிலோமீட்டர் ஆகி போயிடும். 400 கிலோமீட்டர்னால் 2 நாள் ஆயிரும். அது பிரச்சனை இல்லைங்க. 500 கிலோமீட்ரு அப்படி பார்த்தா 600 கிலோமீட்டர் ஆயிரும். வாங்க பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது இல்லைங்க. ஒரே நாள் போயிட்டு நான் இருக்குன்னு ஓட்டிட்டு வந்துடணும். அது இன்றைக்கி சனிக்கிழமை வேறு. இன்றைக்கி 450 ஆஃபர் போட்டிருக்காங்க. நாளைக்கு 750 போட்டிருக்காங்க. 450 ஒரு 750 500 1300 கிட்ட வருதுங்க. 1200 வரும். அப்படி இப்படி பார்த்திங்கன்னா 1300 வந்துடும். இன்சென்டிவ் மட்டுமே நான் சொல்கிறேன். இது போக பார்த்திங்கன்னா 1300 இன்சென்டிவ் ப்ளஸ் நம்ம ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 4 ரூபாய்க்கு ஓட்டிடலாம். 5,500 6 ரூபாக்குள்ளே வர மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் நம்ம 5 ரூபா கன்ஃபார்முங்க, சரிங்களா? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண 5 ரூபா லாபம் மட்டுமே ஓட்டலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். வாங்க பார்த்துருவோம். 2 நாள் ஆனால் ஹவர்ஸ் அதிகம். 24 மணி நேரம் தான் 2 நாள். சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 வாரம் லீவை போட்டாச்சு. வாங்க ஒரு 8 ஓட்டி பார்த்துருவோம் கைஸ். அப்புறம் அவங்க பொண்ணான கைகளை சப்ஸ்கிரைப் பட்டணும், லைக் பட்டணும், கமெண்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ போட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போவே நான் 10 நிமிஷம் பேசிட்டேன். எனக்கு நிறையா அந்த உங்களுக்கு கண்டென்ட்டாக காட்டணுன்னு தான் ஆசை. நான் பாட்டு வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஓ, அவரே சொல்கிறாரா? சரி கைஸ், நான் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைனில் வரேன், சரிங்களா? இப்போ என்ன எங்கே போட்டிருக்கு, கோயம்புத்தூர் 53 போட்டிருக்குங்களா? அவினாசி 18. இங்கே வரும் பெருமாநல்லூர் 14 போட்டிருக்கு கைஸ். மணி இப்போ 11:20 ஆச்சுங்க. கரெக்டாக 11:20. உங்களுக்கு தெரியாது, கிளார் அடிக்கும். சரி வாங்க பார்த்துருவோம். போயிட்டு ஒரு ஓட்டி பார்த்துருவோம்.
சரி கைஸ், நான் வந்து அங்கே ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஸ்டே வித் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கோ. நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய். அங்கே கோயம்புத்தூர் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஒரு சம்பவம் ஆகி போச்சு. நான் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல. இங்கே பாருங்கள், தெரியுதா? ஆகஸ்ட் 15க்கு புக் பண்ணி வச்சிட்டேங்க. இப்போத்துக்கு நான் புக் பண்ணாமே விட்டுட்டேன். அங்கேருந்து புக் பண்ணாமே வந்துட்டேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. கடவுளே, ஏன்டா நீ சோதிக்கிற? ஆன்லைன் போனால் போக மாட்டேது கைஸ். 2 to 3 தான் போகுமாம்மா. ஸோ இதில் போகாததுக்கு டிராஃபிக் வேறு. மேலே ஆப்லேயே வந்துருச்சுங்களா? சரி, அதுலேயும் சனிக்கிழமை தான் வருது, ஆகஸ்ட் 15. சரி, சாட்டர்டேன்னு வரவும் நான் பாட்டுக்கு புக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தா அது போச்சா. ஓ, கவனமாக இருக்கணும் கைஸ், கவனமாக இருக்கணும். இப்படி கவனம் இல்லாமல் போயிட்டேன் நான். நீங்கள் வேறு ரோடு ஃபுல்லாக வண்டி நிப்பாட்டி வச்சுட்டு என்ன தான் பிரச்சனை? சரி, கோயம்புத்தூருக்குன்னா 14 கிலோமீட்டர்கிட்ட போகணும். இப்போவே பாருங்க எவ்வளோ டிராஃபிக். என்ன 17 கிலோமீட்டர் எப்பப்பா கோயம்புத்தூருக்கு இங்கேருந்து 17 கிலோமீட்டர் போகணும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள் கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல கைஸ். புக் பண்ணாமல் விட்டுட்டேன் கைஸ். சனிக்கிழமை பண்ணி விட்டேன் கைஸ். சனிக்கிழமை பண்ணி விட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமை, வர்ற சனிக்கிழமைக்கு புக் பண்ணி வச்சிட்டேன். ஈஸ்வரா ஈஸ்வரா. அதான் அந்த ஃபார்ம்லேயே இருந்தோம்னா தான் தெரிஞ்சுக்காது. நம்ம இப்படி லீவ் போட்டு வந்தோம்னா. ஓகே கைஸ், இப்போ கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. அது என்னமோ ஆகிட்டு போதுங்க. அது வந்ததுன்னா வரட்டி போட்டு நான் அப்படியே ஆர்டருக்கே ஓட்டிக்கிறேன். நைட்டு ஒரு 150 ரூபா கொடுப்பான், அதை மட்டும் வாங்கிக்கலாம். நைட்டு ஒரு 150 ரூபா இன்சென்டிவ் வரும். மனசு கேட்க மாட்டேங்குது. 500 ரூபா கைஸ், 450 ரூபா வரும். காலையிலேருந்து இப்போ வெறியாக இருக்குது. இவ்வளோ தூரம் அங்கேருந்து வெயிலில் வந்து என்னடான்னு பார்த்தா நான் புக் பண்ணி வச்சதே தப்பாக புக் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைன் போகுமா? போச்சுன்னா பரவாயில்ல. 2 to 3 தான் கைஸ் புக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, ஆகஸ்ட் 15 கொண்டே புக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஐயோ ராமா, இங்கே பாருங்க, 12 ஆகஸ்ட் 15 புக் பண்ணி வச்சுருக்கேன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 8. இன்றைக்கு புக் பண்ணல. எந்நேரங்களில் எப்பவும் ஃப்ரீ ஜிக்ஸ் ஓப்பன் பண்ணுவானுங்க. இன்றைக்கி ஃப்ரீ ஜிக்ஸ் ஓப்பன் பண்ணல. சரி, பார்க்கலாம் ஃப்ரீ ஜிக்ஸ் வருதா இல்லையா. இப்போ ரூல்ஸ் படி பார்த்தா 12 to 3 1.25 மணி நேரம் இருக்கணுங்க. 12 to 3 1.25 மணி நேரம்னா இப்போ 2 to 3 1 மணி நேரம் இருந்துருவேன் நான். இங்கே போட்டிருக்க பாருங்கள், 2 to 3 1 மணி நேரம் இருந்துருவேன். இப்போ 12 to 2க்கு தான் ஜிக்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு 1 hour ஆனானா கூட பரவாயில்ல, இல்லைன்னா வேஸ்ட்டு. அதிகபட்சம் 1 மணிக்குள்ளே 1.25 ஆன் ஆயிடணும் கைஸ். 1.25 ஆன் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஸோ இல்லைன்னா இந்த 480 ரூபா வராதுங்க. 480 ரூபா வராதுங்க. இந்த 480 ரூபாய்க்கு பதிலாக நைட் ஆஃபர் இவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க கோயம்புத்தூரில். இந்த 223 வராது, முடிக்க முடியாது. ஏன்னா எங்கள் பாருங்க, நான் ஆல்ரெடி நிறையா வாட்டி இப்போ 12 ஆர்டர் முடிக்கணும். எத்தனை? நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 4 மணிக்குள்ளே. 11 to 4 மணிக்குள்ளேனா 4, இதில் வந்து ஒரு 5 மணி நேரம் இருக்குது. 5 மணி நேரத்துக்கு 12 ஆர்டர் எப்படி முடிக்க முடியும்? இது வந்து 8 ஆர்டருக்கு 126 முடிச்சிடலாம். இல்லைனா இது என்னது 200 ரூபா போட்டுறேன். 13 ஆர்டருக்கு 200. 12 ஆர்டருக்கே இங்கே முடியாது, 13 ஆர்டர் இங்கே வருது. சரி கைஸ், நான் பார்க்குறேன். ஃப்ரீ ஜிக்ஸ் வந்ததுன்னா ஓப்பன் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? நான் லைனில் வரேன் அப்புறமா. கைஸ், நானும் ஜிக்ஸு ஃப்ரீ ஜிக்ஸ் ஓப்பன் ஆகுன்னு பார்த்தேன். ஃப்ரீ ஜிக்ஸ் ஓப்பனே ஆகலை. சரி, அப்புறம் சாப்பிட்டேன், டீ குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மணி இப்போ 2 ஆயிடுச்சு, 1:50 ஆச்சு. ஆன்லைன் போட்டுக்கலாம். ஆன்லைன் போட்டேன். நெருப்பாக பறக்குது கைஸ். இத்தனை ஆர்டர் இருக்குது. ஆன் பண்ணி விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, நம்மளையும் தப்பு தான், அப்புறம் என்ன பண்ணுறது. அடிச்சுட்டாங்க. ஆன் பண்ண உடனே அடிக்குது கைஸ். ஒரு ஹெட்ஃபோன் கிளைண்ட் ஆயிருக்கா. இன்றைக்கி வெறும் 200 தான் கைஸ் வரும் இன்சென்டிவ். அக்செப்ட் பண்ணிட்டேன். இங்கே இருக்க அன்னபூர்ணாவா? அப்படியே திருப்பி போகணுமா மறுபடியும்? சரி, போய்க்கலாம் கைஸ். இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இன்சென்டிவ் இன்றைக்கி போச்சு கைஸ். எப்படி ஒரு 150 அரௌண்டு போச்சு. இங்கே பாருங்க, மல்டி
மல்டி அடிக்கிறாங்க கைஸ். அன்னப்பூர்ணாலே மல்டி. இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். நம்ம வந்து 4 மணிக்கு ஈவினிங் இருக்குது இல்லைங்க, இப்போ அடுத்து வர இன்னொரு 2 ஹவர்ஸ் கழித்து ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் கழித்து 4 to நைட்டு வந்து 4 மணி வரைக்கும் அது ஒரு இன்சென்டிவ் இருக்குங்க. 13 ஆர்டர் ஓட்டினாலே 220 ரூபா சம்திங் தராங்க. அதை வேணால் முடிக்கலாம் கைஸ். அதுக்கு தான் நான் பெயின் பண்ணுறேன். அதை வேணால் ஓட்டிகிட்டு போயிடலாம். இன்னும் ஒரு 100 ரூபா தானே லாஸ், பார்த்துக்கலாம் விடுங்க. சரி கைஸ், இப்போ நான் 0 பண்ணுறேன். 23,931 ஓப்பனிங்கு, 500 கிலோமீட்டர் ஓட்டுறோம் சரிங்களா. இது ஏ வந்து 48, அடுத்து பி வந்து 48.9 இருக்குங்களா. இதை வந்து 0 பண்ணிடுறேன். ஏ வந்து என்னென்னா, நான் வீட்டிலேருந்து வந்துட்டு போனது அதை நான் ஒரு கணக்கு வச்சுக்குவேன். 50 கிலோமீட்டர் எதுவும் பெருசாக கணக்கு இல்லை சரிங்களா. இது திருப்பி போகிற 50 100 ஆயிரும். 500 கிலோமீட்டர் கைஸ். வாங்க பார்த்துருவோம் எப்போ இன்னும் எவ்வளோ ஓட்டணும். 24,431 கிட்ட ஓட்டணும் கைஸ். ஓட்டினோம்னா நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிரும். வாங்க ஓட்டுவோம். சண்டேக்கு சேர்த்து புக் பண்ணணும். 3 மணிக்கு மேலே தான் புக்கிங் ஓப்பன் ஆகும். ரீச் கொடுப்போம். 2மே ரெடியாக இருக்குதுங்க. ஆனால் அது ரொம்ப இருக்குது. ஓம்பரம் கைஸ், 2மே ரெடி வந்துருச்சு கைஸ். 724343 அக்கா, 72432362. ஓகே, 2362 7243ங்கக்கா. இடத்த காலி பண்ணுறது. நான் என்ன தூங்கவா போகிறேன். 72432362. 2 பல்காக போட்டாங்க. மசாலா பாளையம் உள்ளே போகிறோம் கைஸ். எங்கே போகுது? ஆமாம், உள்ள பீலமேடு ஃபன்மல் ஒட்டி போச்சுன்னா மேப்பே பார்க்க தேவையில்லை. நான் இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு லைனில் வரேன். வெயிலும் அடிக்குது. பாய், ஸ்டே வித் மீ, சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். கைஸ், இந்த அப்பார்ட்மெண்ட் பரவாயில்ல கைஸ். உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஆர்டர் கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஓட்டுறது எனக்கு வேறு வேதனையாகவே இருக்குது. சரி வந்தாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறதுங்க. 50 கிலோமீட்ரு அங்கேருந்து வந்தாச்சு. அது இந்த ஆகஸ்ட் 15 மறந்தே போச்சு. அந்த ஆஃபர் வருவாங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 15 மேலே இருந்தனால என்னால் இது பண்ணியே பார்க்க முடியல. அதுவும் சனிக்கிழமை வர மாட்டேருக்குங்க. சாட்டர்டேன்னு போட்டிருந்துச்சு, பார்த்தா நானும் கவனிக்க மாட்டேன். சரி, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு ஆர்டர் வந்து மல்டி ஆர்டரு. அந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு சம்மந்தமே இல்லை. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் இங்கேயே கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் அங்கே உள்ளே போனேன்னு. இதையும் தூக்கிட்டு போயிருந்தேன். எதுக்கு அது? அதை நான் போய் கொடுத்துட்டு போயிட்டேன். முக்கியமான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேங்க. வேறுங்க, இதில் ஒரு முக்கியமான பொருளெல்லாம் இருக்குது. அப்புறம் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக்கிடும். அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பொட்டணத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ ஃபுல் டே ஓட்டியிருந்தேன்னா 485 வந்திருக்குங்க. 485 465 அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். இப்போ 230 வருங்க.
250 ரூபா, 250 ரூபா, 230 ரூபா அந்த மாதிரி போயிருங்க. அதுவும் நைட் அந்த 14 ஆர்டர் வரணும். நைட்டு ஒர்க் பண்ணுறவங்க, இந்த 4 மணிக்கு மேலே காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க, 7 மணிக்கு மேலே வர பார்ட் டைம் பார்க்குறவங்களாம் வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஆர்டர் ஆவரேஜ் பண்ணாங்கன்னா அதுலேயும் மாட்டிக்குவேன் நான். எனக்கு நம்பிக்கை இருக்குது, முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 200 அதில் வந்துடும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பார்த்துக்கலாம். ஓ, குவார்டர் செட் டாட்டா. அப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோ டிஷர்ட் மேண்டரி இல்லையாம்மா. போடுறவங்க போட்டுக்கலாம் அவங்க விருப்பத்துக்கு. மேண்டரி இல்லைன்ட்டாங்க. வெறும் பேக் மட்டும் தான் மேண்டரி. அதனால பேக் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேகுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நேவி கலரில் இருக்குது. நேவி கலரில் கொடுத்துருக்குறாங்க. அது சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. நான் ஆர்டர் போட்டதை ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டது தான் எனக்கு வரும்போதே நேவி கலரில் வந்துருச்சுங்க. இங்கே ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறதே தெரியாதுங்க. பார்த்தா ஒரு பெயிண்ட் அடிக்காமே இருக்குது. டேர்னிங்கில் இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. நானே 2-3 வாட்டி விட்டுட்டேன் டொப்புக்குன்னு. அப்பா, அவ்வளோதாங்க. சின்ன ஒரு 1 கிலோமீட்டர் தான். போய் டக்குன்னு கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு 700 ரூபா போட்டிருக்காங்க ஆஃபர். 700 ஒரு 2000 ஓட்டணும்னா 2700, 3000 நாளைக்கு கணக்குக்கு. நாளைக்கு 3 ரூபாய்க்கு மேலே ஓட்டிக்கலாம். செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் நாளைக்கு ஒரு 3 ரூபாய்க்கு மேலே ஓட்டிக்கலாம். இன்றைக்கி எப்படியும் எக்ஸ்பெக்டேஷன் 1300, 1400 தான் காட்டுறாங்க. நைட்டு வேறு இருக்குது. நைட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டிடுவேன். 2300, 2500 இன்றைக்கி. 2200 வரும். 2500, 6 ரூபா ஓட்டணும் 6 ரூபா ஓட்டணும் தான் வந்தேன். ஒரு 250 ரூபா தான் பிடிக்கும். 5, 750, 6 ரூபா டார்கெட் பண்ணேன். பாப்பா எவ்வளோ வருது. சரிங்க. நம்ம ஒரு தடவை வந்துட்டு சும்மா ஒரு நாள் ஓட்டிகிட்டு போனோம்னா அது என்ன யூஸு. வந்தோம்னா அப்படியே நறுக்குன்னு கொஞ்சம் அழுத்தி ஓட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இந்த ரூமெல்லாம் இங்கே பார்த்துருக்காங்க 3000 ரூபா வாடகைக்கு 4 பேர் தங்குற மாதிரி பார்த்துருக்குறாங்க. இன்னும் அதை பேசி இது பண்ணல. ஆனால் இப்போ ஒருத்தர் 2 பேர் தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு நாளைக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான அங்கே யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நாங்கள் எப்படியும் செக் பண்ணுவோம் இல்லைங்க. செக் பண்ணுறப்ப அப்படியே போயிட்டு ரெண்டாவது ஆர்டர் வந்தாச்சு. 2வது ஆர்டர் முடிஞ்சிருச்சு. வேறுங்க வெயிட்டிங்கில் அடிக்கிறாங்க தெரியுதுங்களா. கீழே குப்புன்னு வருது. அதனால அது 27 ரூபாய்க்கு அடிக்குது. மொதல் ஆர்டர் 90 ரூபா, அடுத்து 27 ரூபா. ஃபுட்டடியோடு வந்துருச்சுங்க. 27 ரூபாய்க்கு என்னடா அவ்வளோ. சரி, பீக் ஹவர் ஓட்டிக்கலாம் 3 மணி வரைக்கும், ஒரு 4 மணி வரைக்கும் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் டவுட்டு. ஆமாம், 4 மணிக்கு மேலே பாருங்கள். அவங்க உஷாராக 4 மணிக்கு மேலே ஆஃபர் தரவங்க பார்த்திங்களா. ஏன்னா பீக் ஹவருக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கம்மியாயிடும் உங்களுக்கு. 9 ரூபா 10 ரூபா கிலோமீட்டருக்கு இருக்கிறது கம்மியாயிடும். 6 ரூபா 7 ரூபா ஆக்கி விட்டுட்டு அப்புறம் இன்சென்டிவ்னு சொல்லி தனியாக கொடுப்பாங்க. ஆக மொத்தம் எல்லா கணக்கு ஒன்று தான். சரி கைஸ், நான் எடுத்துகிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன்.
கைஸ் அந்த ஆர்டர் முடிச்சு 11 கிலோமீட்டர் ஆர்டரு. ஐயோ நெக்ஸ்ட்டு கொடுக்கணுன்ட்டு கைஸ். மணி இப்போ 3:40 ஆச்சு. பேக் செல்ஃபி கேட்குறாங்க. பேக் செல்ஃபி எடுத்தாச்சுங்க. எடுத்து அப்லோடு பண்ணிட்டேன். 6 ஆர்டர் முடிச்சிருக்கு கைஸ் இப்போ வரைக்கும். 6 ஆர்டர் முடிச்சாச்சு. 6 ஆர்டருக்கு 262 ரூபா கிடச்சிருக்குங்க. மொதல் ஆர்டர் மல்டி 90 ரூபாய்க்கு கிடச்சிது. 2வது ஆர்டர் சாய் கிங்கில் 27 ரூபாய்க்கு கிடச்சிது. 3வது ஆர்டர் 25 ரூபாய்க்கு திண்டுக்கல் பக்கத்தில் கிடச்சிது. 30 ரூபாய்க்கு ஈரோடு அம்மன் மெஸ்ஸில் 5வது ஆர்டர் கிடச்சிது. 6வது ஆர்டரு இந்த ப்ரோமோ ஏதோ போட்டிருக்கு 88 ரூபா. 90 ரூபா காமிச்சது. ஆனால் 5 கிலோமீட்டர் பிக்கப் காமிச்சதுங்க. நான் 1 கிலோமீட்டர்லேயே போயிட்டேன். அவங்க இந்த காசு கொடுத்ததே பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் ட்ராவலடு 2 கிலோமீட்ரு 11 கிலோமீட்டருக்கு 10,800. 5 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சு. சூப்பர். ரிட்டன் பே வேறு வருதுங்க. அருமை. சரி ஓகே. இல்லை ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறேண்ணா. ஆனந்தாஸ்க்கு மேப் போட்டு கிளம்புவோம். நேராகவே போக சொல்லுது கைஸ். வீரியம்பாளையம். நான் வீரியம்பாளையம் பார்த்தோன்னா அங்கிட்ட எங்கேயோ போகும்னு பார்த்தேன். அவினாசி ரோட்டில் விழுந்துருக்குது. திங்கக்கிழமை காலையில் இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்த பக்கமே வந்துக்கலாம். சரி ஓகே. நான் ஆர்டர் வந்து நான் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். இது வேறு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. 30 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேனுங்க. இந்த 260 ரூபாய்க்கு 30 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். அதான் இது ஸ்விக்கியில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இன்சென்டிவ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டணும். ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் பேவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டினாலே போதுங்க. ஆர்டர் பேலேயே உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்றாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஸ்விக்கியை இந்நேரம் ஸ்விக்கி யூனிஃபார்ம் போட்டு ஸ்விக்கி பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஓட்டி இருந்திருக்க மாட்டேன். நேரம் கிளம்பியிருப்பேன். ஏன்னா ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இது கம்மியாக கொடுத்து நைட்டு அந்த டே ஃபுல்லாக ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஓகே. எப்படின்னா 10:30 இப்போ 10:11 மணிக்குள்ளே ஆன் பண்ணணும். 10:30 ஆன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், 11:30 ஆன் பண்ணலாம். ஒரு பேச்சுக்கு ஒரு 10:11 மணிக்கு ஆன் பண்ணுறீங்கன்னா நைட்டு 11:30 வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அந்த 11 தாண்டிட்டிங்கன்னு நீங்கள் 11:40 ஆன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு வராது. இன்சென்டிவே உங்களுக்கு வராது அன்றைக்கு நாளுக்கு. அந்த 200, 100, 200 அந்த மாதிரி ஹவர்ஸ் கணக்கில் தான் வரும். அதுவும் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. மொத்தமே 600 உங்களுக்கு ஃபுல் டே ஓட்டினீங்கன்னா 1200, 1100, 1000 அந்த மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி பிரித்து ஓட்டும்போது உங்களுக்கு 500, 400 தான் வரும். அதனால் உங்களுக்கு இதுதான் கரெக்டு. ஃபுல் டே ஓட்டுறது தான் கரெக்டு. ஃபுல் டே ஓட்டிட்டு இப்போ இந்த நான் இது வெட்ட மாதிரி ஸ்விக்கி வந்து வெட்டோம்னா சுத்தம் ஒரு பிரயோஜனமே இல்லை. இதே ஜொமேட்டோன்னா உங்களுக்கு கிலோமீட்டரில் கொடுத்துருவோம். கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ கிலோமீட்டருக்கு ஸ்விக்கியில் வந்து 5 ரூபானா 5 ரூபா தான் தராங்க. ஜொமேட்டோவில் வந்து மினிமம் 7 ரூபா தராங்க. அந்த கிலோமீட்டருக்கு இப்போ 2 ரூபா சேர்த்து தராங்களா. நீங்கள் 10 கிலோமீட்டர் ஓட்டிங்கன்னா 70 ரூபா ஆச்சு. சாரி 100 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா 70 ரூபா ஆச்சு. மாற்றி சொல்கிறேன்னா ஆர்டர் அடிச்சுட்டாங்க. ஆனந்தாஸ்லேயே அடிச்சுட்டான். அதனால் அங்கேயே தான் மேப்பு போட்டிருக்கேன். ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபா வச்சா தராங்களா. இப்போ நீங்கள் 10 கிலோமீட்டர் ஓட்டும் போது உங்களுக்கு 20 ரூபா ஆயிரும். இப்போ அந்த 20 ரூபாயை தான் உங்களுக்கு சேர்த்து வச்சு ஸ்விக்கியில் வந்து அந்த இப்போ ஒரு 30 ஆர்டர் 32 ஆர்டர் ஓட்டணும். நீங்கள் 1000 ரூபா இன்சென்டிவ்க்கு. இப்போ நீங்கள் 30 ஆர்டர் ஓட்டும் போது அந்த 2 ரூபாயை சேர்த்து வச்சோம்னா அதுவே 600 ரூபா உங்களுக்கு வந்துடும். ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் நான், ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபா பிடிச்சி வச்சானா 30 ஆர்டர் கணக்கு பண்ணுங்கள். ஒரு ஆர்டருக்கு எப்படி ஒரு 20 ரூபா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டருக்கு 30 ஆர்டர் முடிக்கணும் 600 ரூபா ஆச்சு. அப்போ ஸ்விக்கி வந்து 1100 தராங்க. ஜொமேட்டோ வந்து 500 தான் தர்றாங்க. அதுதான் ஒன்று உங்களுக்கு நைட்டு வரைக்கும் இருக்க வச்சு அந்த 600 தராங்க. இப்போ நான் பாருங்கள், இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா இருந்தாலும் என் ஜொமேட்டோ ஓட்டுறேன்னா ஜொமேட்டோவில் எனக்கு இன்சென்டிவ் வந்துடும். சரிங்க, அந்த ஆர்டர் பேலே சேர்த்து வந்துடும். இருந்தாலும் நான் ஓட்டியிருந்தால் இன்னும் எனக்கு அந்த 200 லாபம். அது இல்லாமல் ஓட்டினாலும் இப்போ எனக்கு அது லாபம். எல்லா கணக்கும் ஒன்று தான்.
இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு போனால் கூட எனக்கு ஜொமேட்டோவில் வந்து ஒரு பிரயோஜனம் உண்டு. ஸ்விக்கியில் வந்து அந்த பர்ஃபெக்டாக அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ஓட்டணும். வித் பேகு டிஷர்ட்டு எல்லாம் கரெக்டாக எல்லாம் இது பண்ணி கொண்டு வரணும். எனக்கு எப்போவுமே ஜொமேட்டோ மட்டும்தாங்க பிடிக்கும். ஜொமேட்டோவில் மட்டும்தான் நான் என் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜொமேட்டோ மட்டும்தான். ஏன்னா என் கன்வீனியன்ட்டுக்கு இதாங்க செட் ஆகும். ஸ்விக்கி செட்டே ஆகாது. அதனால் நான் ஜொமேட்டோ தான் மேக்ஸிமம் ஓட்டுவேன். நான் என்ன அந்த ஆஃபர் வந்தனால ஓட்டினேன். இப்போ என்னடா அந்த ஆஃபரையும் குறைச்சிட்டே போகிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இப்போ நான் இது மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, ஒன்றும் இல்லை, இப்போ சனி ஞாயிறு உங்களுக்கு இப்போ நான் இப்படி ஓட்டி வீடியோ போடுறேன்ல, இதேமாரி அடுத்த வாரம் சனி ஞாயிறு வேணால் நான் கோயம்புத்தூரில் ஓட்டுறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது என்னதுன்னு நீங்களே லைவாக பார்த்துக்கணும். ஏன்னா நைட் வந்து உங்களுக்கு 60% ஆஃபரும் வருது. அப்படி பார்க்கும்போது எனக்கு நம்ம கன்வீனியன்ட்டுனா இதுதான். டைமிங்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா ஜொமேட்டோ தான். நான் எல்லாமே கோயம்புத்தூரில் பேசிகிட்டு இருக்கேன், திருப்பூர் நினச்சிக்காதீங்க. திருப்பூர் அப்போ உங்களுக்கு அந்த ஆவரேஜ் கணக்கு புரியுது இல்லைங்க, அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. இன்னும் ரேபிடோ ஓடுதா இல்லை அவங்களா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரில. ஸ்விக்கி டிஷர்ட் போட்டு ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேபிடோ ஒர்க் ஆகுதா இல்லையானே தெரியல. ரேபிடோவில் பார்சல் மட்டும் இருக்குது கைஸ். பார்சல் வேணால் ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனந்தாஸில் ஃபுட்டடி வந்துருச்சுங்க. ஃபுட்டடி வந்து தான் வேகமாக போயிட்டுருக்கேன். சிட்டி நாயுடு மேம்பாலம் கோயம்புத்தூர். அந்த பிளிங்க் ஆகியே 40-50 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 40 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டியிருக்கேன். தெக்கலூர் தாண்டி பிளிங்க் ஆச்சு. இன்னமும் நான் பிளிங்க் ஆகியே ஓட்டிகிட்ருக்குறேன். வேறு பெட்ரோல் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு தான் போய் டெலிவரி கொடுக்கணும் அந்த ஆர்டர். இது அன்னபூர்ணா, அடுத்து ஆனந்த் ஹரிபவனம், அதுக்கடுத்து ஆனந்தஸ். சார் ரீச் கொடுக்க மாட்டீங்களோ? அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்களோ நீங்கள்? இப்போ பாருங்கள், ரீச் ஆவீங்க பாருங்கள். காரு அப்படியே உள்ளே போய் எடுக்கலான்னு பார்த்தா செல்ஃபி கேட்குது கைஸ். செல்ஃபி போகிறேன். ஆர்டர் நம்பராவது பார்த்துருக்கலாம். அவ்வளோதாங்க, செல்ஃபி எடுத்தாச்சு. ஃபுட்டடி வந்துருச்சு. வில்லாங்குறிச்சி. ஐயோ, இந்த பக்கமா? சரி, நம்ம ஜோன் இந்த பக்கம் ஆன் அந்த பக்கம் தானே உள்ளது. $0492 நம்ம ஆர்டர் இருக்குங்க. 0492 ஜொமேட்டோ. பிக்கப் பண்ணியாச்சு. கோபி மஞ்சூரியன், மதுமிதா. இங்கே பாருங்க, வில்லாங்குறிச்சி ரோட சை கன்றாவியாக இருக்குது. போக முடியாதா? இருந்தால் நான் நின்றுட்டே இருக்காங்க. ரத்து
இந்த கஸ்டமர் இங்கேயே செக்யூரிட்டியே கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஓகே, கொடுத்துருவோம். லீவ் வித் காட்ஸ். ஆமாம்மா. கைஸ் டெலிவரி முடிந்தது. 45 ரூபாய் கைஸ். நம்ம இது வரைக்கும் இன்சென்டிவே இல்லை கைஸ், கரெக்டுங்களா? இனிமேல் தான் நமக்கு. ஆமாம், நீ கொடுத்துருவேன் போடா. 318 ரூபாய்க்கு ஓட்டியாச்சு கைஸ். இப்போ வந்து அடுத்து இதுதான் நம்ம அடுத்த மேட்ரு. என்னென்னா 4 மணி டு 4 மணி அங்கே போட்டிருக்கு பாருங்கள். நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். 4 மணி டு 4 மணி கைஸ். இப்போ 4:02 ஆச்சு மணி. 4 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 13 ஆர்டர் முடிக்கணுங்க. அதான் தட்டி தூக்கிடலாம். 13 ஆர்டர். ஒரு ஆர்டர் கூட கேன்சல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் கைஸ் மேட்ரு. இப்போ 200 இதில் வந்துடுங்களா? இன்றைக்கி ஃபுல் டே இருந்திருந்தால் எவ்வளோ வந்துருந்துருக்கும்? போனதை பேசி என்ன பண்ணுறேன், இருந்தாலும் நான் பேசுவேன். 400 280 ரூபா போச்சுங்க. ஐயோ, ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி வந்திருந்தாலோ இல்லை நான் பார்த்து ஜிக்ஸை புக் பண்ணியிருந்தாலோ 280 ரூபா வந்திருக்கும். சரி, பார்க்கலாம் அடுத்து என்ன தான் நடக்குதுன்னு. பெட்ரோல் அடிக்கணும் கைஸ். நான் போய் பெட்ரோல் அடிக்கிறேன். என்ன ஜோனுக்கு கொஞ்சம் வெளியில் தான் இருக்கிறேண்ணா. போய் பெட்ரோல் அடிப்போம். அடுத்து ஏதாவது சாப்பிடுவோம். 2 ஹவர்ஸ் பொறுப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க. இதுக்கே தனியாக சம்பாதிக்கணும் மாட்டேருக்கு. மாதத்தில் 4 வாரத்தில் 1 வாரம் வேலை செய்கிற காசு அப்படியே வச்சுருந்து நம்ம சாப்பாடு செலவும் வண்டிக்கு மெயின்டெனன்ஸும் செலவாயிரும். மீதி 3 வாரம் ஓட்டுறது தான் மேட்ரு. நான் அடுத்து உங்களுக்கு அடுத்த வாரம் வேணால் ஓட்டி காமிக்கும் போது என்ன பண்ணுறேன்னா இந்த 280 சேர்த்திடுறேன், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு கணக்கு புரியும். இப்போ நான் இந்த இது எப்படி சொல்கிறேன், இன்றைக்கி ஓட்டி முடிக்கிறதையும் நான் 280 சேர்த்திடுறேன், சரிங்களா? சேர்த்து எவ்வளோ வருதோ அதை காமிச்சிடறேன். ஏன்னா அது எம்மால மிஸ்டேக், நான் ஓட்ட முட்டேன். உள்ளே போகிற ரிட்டன் போய் வராமல் போயிட போகுது. இங்கே பேக்கரி எதுவுமே இல்லையே. டீ குடிக்கலான்னு பார்த்தேன். அந்த இன்னும் 3.5 நிமிஷம் இருக்குனுங்க. 3.5 நிமிஷம் இருந்தால் ரிட்டன் பே கிடைக்கும். டைமர் ஓடுது பாருங்கள், 3:53. சரி, 3 நிமிஷம் கழிச்சே உள்ளே வைக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ 17 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. 17 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. அதாவது ப்ரீபெய்டு பார்சல் ஒரு அந்த அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்கன்னா 15 ரூபா, அமௌண்ட் பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா 17 ரூபா கொடுப்பாங்க. அதாவது ஆன்லைனில் பே பண்ணியிருப்பீங்க. அது போக எக்ஸ்பிரஸ் பீஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிரஸ் பீஸில் ஒர்க் பண்ணும்போது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாங்க. 2,000 ரூபா எப்போனா 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 12,000 ரூபா. 2,000 ரூபா வந்து அட்வான்ஸ் போனஸ். நீங்கள் 4 வாரம் தொடர்ந்து 4 அது 28 நாள் ஏதோ டைமிங்ஸ் சொன்னாங்க. 28 நாள் 26 நாளோ சொன்னாங்க. அந்த 26 நாளுமே நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக 2,000 உங்களுக்கு வந்துடுங்க. அட்வான்ஸ் போனஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும். நம்ம அதுக்கு இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஐடியை கொடுத்து வேறு ஆளை கூட ஓட்ட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வந்து ஒரு 2 நாள் லீவை போட்டிருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஃபுல் டே ஓட்டினாலும் உங்களுக்கு சம்பளம் வரப்போகிறதில்ல. அதனால் ப்ரோ என்னோட ஓட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க ஐடியில் நம்மளோட பேரில் அலோகேட் பண்ணி லாகின் பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்லிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு வேலைக்கு வந்த மாதிரி கணக்காயிரும். நமக்கு அந்த சம்பளம் பிடிக்காமல் போட்டுருவாங்க. நம்ம அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு 500,000 சேர்த்து 500 400 சேர்த்து கொடுத்தா போதும். அது போக டெய்லி அந்த சம்பளமும் கொடுத்து ஒரு 200-300 கொடுத்தீங்கன்னா போதும். அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஆனால் நமக்கே அது இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. நம்ம எதுக்கு அப்புறம் இந்த வேலை செய்யணும்? இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, 1.5 நிமிஷம் கழிச்சு 13 ஆர்டர் அடிக்குதா 25 ஆர்டர் அடிக்குதான்னு தெரியல கைஸ். இப்போ வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்னா சப்பா 87 ஓட்டியிருக்கேங்க வண்டி எடுத்ததுலேருந்து மொத்தமாக. இப்போ வரைக்கும் 38 கிலோமீட்டர் தாங்க ஓட்டியிருக்கிறேன். இன்னும் 400 எவ்வளோ ஓட்டுது? ஆமாம், 462 ஓட்டணுங்க. சூப்பர். இப்போவே தூக்கம் வருது. 500 கிலோமீட்டருக்கு 461 ஓட்டணும். ஓட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை ஈஸியாக ஒன்றும் இல்லை. நைட்டெல்லாம் எப்படியும் ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிடுவேன். நாளைக்கு ஒரு எப்படியும் 250 ஒரு 300 ஓட்டுறேன்னா கரெக்டாக இருக்கும். 450,000. இங்கே பாருங்க, சந்தைக்காப்பில் இவன் ஒரு வேலையை பார்த்துட்ருக்கான் பாருங்க. 6 ரூபா கைஸ். சரி, அதுக்காவது ஆகும் இல்லைங்கண்ணே. 6 ரூபாய் வச்சு என்ன அது ஒரு ரூல்ஸ் இருக்குது. உள்ளே ஓனால் தான் கொடுப்பாங்க. நான் வாட்டுக்கு இங்கிருந்தே போகிறேன். இது வந்துருச்சுன்னா இனி பிரச்சனை இல்லைங்க. இனி நம்ம எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்த ஆர்டர் அடிக்கும் போது இந்த 6 ரூபா சேர்த்து அடிச்சிடும்.
ஆனால் நம்ம உள்ளே போகாமல் சரி ஆர்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே போயிட்டோம்னா நமக்கு அந்த 6 ரூபா 10 ரூபா 16 ரூபாலாம் வராமல் போயிடும். 280 ரூபா போச்சுங்க. நான் புலம்பிட்டு தாங்க இருப்பேன், நம்ம மனசே கேட்க மாட்டேன். ஒரு அரை மணி நேரம் எழுதுறது 280 ரூபா கிடச்சிருக்குது. நான் வந்துட்டு இன்னும் திருப்பி சரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி போகலாம். நான் ஸ்பைடர்மேன் படத்துக்கெல்லாம் போகலாமான்னு பார்த்தேன், அப்புறம் போகல. அவ்வளோதாங்க. ரீச் கொடுத்தா ரீச் விழுவோம், ஏன்னா ரீச் விழுவா பிடிச்சிடும். ரீச்சே விழுவ மாட்டேங்குது. அங்கே ஒரு டீ அங்கே ஆர்டர் அடிச்சிட்டானுங்க மாதம்பட்டியில் ஆர்டர் கைஸ். அந்த ரிட்டன் பே 6 ரூபா அதில் சேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. அங்கே பாருங்க 55 ரூபா தான் ஆர்டர் பே. அந்த ஆர்டருக்கு நான் பே 55 ரூபா, 6 ரூபா வந்து ரிட்டன் பே. இன்னும் எத்தனை 13, மொத்தம் 13 ஆர்டர் தானே, 13 தான் நினைக்கிறேன். ஆமாங்க 13 ஆர்டர், இன்னும் 12 ஆர்டர் வட்டினா போதும் 200 ரூபா வந்துடும் கைஸ். 200 மாதம்பட்டி தெரியும். இப்போ ரைடு திரும்ப நம்ம ஆர்டர் என்ன ரெடி ஆகலைங்க. அப்படியே ரீச் கொடுத்தாச்சு, போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தாங்க. இங்கெல்லாம் லேட் ஆகும், அரிசி பருப்பு சாப்பாடு இப்போ தான் லேட் ஆகும். மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்தேன் இல்லைங்க, 5 மணி ஆர்டர் இப்போ தான் கொடுத்தேன். ஆர்டர் அடிச்சிருச்சு. அந்த 5 மணிக்கு கொடுத்த ஆர்டரு சரி 4 மணிக்கு ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணுங்க, கரெக்டாக 4:02 வந்துச்சு. இப்போ தான் பேசி கொடுக்குறேன் 5:15. வெயிட்டிங் இப்போ எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கலாம். நானும் இது வரைக்கும் பார்க்கல. சரி 25 ரூபா வந்துருக்குங்க. சரி பரவாயில்ல, ஏதோ சும்மா ஒன்று இருக்கா வந்துச்சு 25 ரூபாயா வேறுங்க. 4:02க்கு 4:08க்கு வந்துருக்குது. 4:10க்கு நான் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டேன். 4:52க்கு பிக்கப் பண்ணியிருக்கேன். பார்த்துங்க 40-45 நிமிஷம் அங்கேயே இருக்குங்க. அடுத்த ஆர்டர் பார்க்கலாம். கைஸ் மணி இப்போ கரெக்டாக 7:30 ஆச்சு. 7:30ன்னா கரெக்டாக 2 மணிக்கு ஆன் பண்ணேன். 5.5 மணி நேரம் ஆச்சு. 5.5 மணி நேரத்துக்கு எவ்வளோ கோட்டியிருக்கிறேன்னா 589 கோட்டியிருக்கேன் கைஸ். 589. அந்த ப்ளஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம டார்கெட் வந்து இந்த 200 ரூபா எடுக்கிறது தான். 200 ரூபாய்க்கு 5 ஆர்டர் முடிச்சாச்சு. இன்னும் 8 ஆர்டர் முடிக்கணும் கைஸ். 8 ஆர்டருக்கு நைட்டு 4 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அது முடிச்சிடலாம். 589 ரூபாய்க்கு பார்த்துருக்குங்க. பாக்கெட் பேலன்ஸா எந்த ஆர்டருமே நான் சிஓடி தான் கைஸ். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன்னா 76 ஓட்டியிருக்கிறேனுங்க. 76 கரெக்டாக 24,008 ஓடி 125 ஓட்டியிருக்கேன் காலையிலேருந்து. அதாவது வீட்டில் கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் 76 ஓட்டியிருக்கிறேனுங்க. நைட் எப்படி ஒரு 125 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 200 கிலோமீட்டர் நைட்டே முடிச்சிடலாம். நாளைக்கு அப்படியே ஓட்டினா ஒரு 300 கிலோமீட்டர், அவ்வளோதான் 500 கிலோமீட்டர் முடிஞ்சிடும் கைஸ். August 15க்கு ஸ்விக்கியில் கோயம்புத்தூருக்கு 1,800 ரூபா போட்டிருக்காங்க ஆர்டர். சரி ஆஃபர் 1,800 ரூபா 36 ஆர்டரு. 1,800 ரூபா கைஸ். ஸோ இன்னும் ஜொமேட்டோ வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஜொமேட்டோ எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க. அது வந்து இனிமேல் தான் சொல்கிறேன்னு இருந்தாங்க. சூப்பர் சண்டேஸ்ன்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காங்க. சூப்பர் சண்டேஸ்ன்னு சொல்லி ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்போ வர்ற சண்டே எவ்வளோ ஆச்சு 3,400 ரூபா ரேண்டமாக போட்டிருக்காங்க கைஸ். இன்னும் இவ்வளோ தான் ஆஃபர்னு சொல்லி பர்டிகுலராக போடலை. எப்போவுமே 700 கொடுக்குறாங்க, என்ன 1000 ரூபா கொடுப்பாங்க அவ்வளோதான் கைஸ். 1000 ரூபா கொடுப்பாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. எங்கேயும் நகர வேணாம் கைஸ். அப்படியே அங்கங்கே நின்றுவோம். நின்றுட்டோம்னா பெட்ரோல் கொஞ்சம் மிச்சமாகும். எதுக்கு அங்கேயும் இங்கேயும் நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். சரி கைஸ், நான் ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே வித் மீ கைஸ். மணி இப்போ 11:20 ஆச்சுங்க. 72 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கைஸ். மணி இப்போ எத்தனைன்னா கரெக்டாக 11:20 ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓட்டிருக்குன்னா 886 ரூபாய்க்கு ஓட்டிருக்கேன் கைஸ். 200 ரூபா லாக்கில் இருக்குது. 4 மணி வரைக்கும் ஓட்டலாம். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த லாக் இருக்கும் கைஸ். இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னா 115 ஓட்டிருக்குங்க. 2 லிட்டர் பெட்ரோலு ப்ளஸ் வந்து 2 லிட்டர் பெட்ரோல் கணக்கு வச்சுக்கோங்க. 900 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கு. அவ்வளோதான் 750 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கு கைஸ். 750 ரூபாய்க்கு
எத்தனை 2 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 2 to 9 மணி நேரம் ஓட்டியிருக்கணும். அப்பா 9 மணி நேரத்துக்கு 700 சம்திங் கிடச்சிருக்கு கைஸ். இதான் இங்கிட்டு போகுது ரோடு. கடை எங்கே இருக்குது? ஒண்டிப்புதூர் கிட்ட இருக்கா? சரி வந்தாச்சு, அப்படியே ரைட் எடுத்தலாம். இண்டிகேட்டர் போடணும். ஒரே டிராஃபிக்குங்க, இந்த சைடு வரவே முடியல. சரி ஒன்று சிங்கநல்லூர் தான். அது எப்போ பிரிட்ஜு வேலை ஆரம்பித்து எப்போ முடிச்சு பா சாரி ஃப்ளைஓவர். கைஸ் நான் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் ஒரு 5 சப்பாத்தி 6 சப்பாத்தி வாங்கினேன். நான் நைட்டு அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம். 6 சப்பாத்தி வெஜ்ஜு குருமா, அது என்ன அவங்களே கொடுப்பாங்க, சுண்டல் குழம்பு. வடக்கு நண்பர்கிட்ட தான் வாங்கினேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் 5 ரூபா கைஸ் சப்பாத்தி. 30, 20, 50 ரூபாயில் முடிச்சிட்டேன் நைட்டு டின்னரு. இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். கைஸ் கிலோமீட்ரு சொன்னேன்னா இப்போ சொன்னேன்னு நினைக்கிறேன் 116 ஓட்டிடுச்சுங்க. இன்னும் 384 ஓட்டணுங்க. சரிங்களா, 384. ஆக்சுவலாக பிளான் பண்ணது என்னென்னா இப்போ முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படி அதை கணக்கு கிடையாது. நான் என்ன நினச்சேன்னா 7 மணிக்கே வந்து ஓட்டலாம் தான் கைஸ் நினச்சேன். சனிக்கிழமை நைட் 7 மணிக்கு போவோம். ஏன்னா ஒரு நாள் சனிக்கிழமை ஒரு டைம் வந்து அனுபவிச்சதே போதும், அதனால் சனிக்கிழமை நைட்டே வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். சனிக்கிழமை நைட்டு வந்து ஓட்டினோம்னா அதில் ஒரு இதே மாதிரி இப்போ 200 கிடச்சாலும் அதே மாதிரி நைட்டு கிடைக்குங்க. 200 கிடைக்காட்டி ஒரு 160 ரூபா 170 ரூபா கிடச்சிடும். சரி போதும், நைட்டில் ஒரு 1500 ரூபாய்க்குள்ள ஓட்டிடலாம் விடியறதுக்குள்ளே. அப்புறம் அடுத்த நாள் கணக்குக்கு ஒரு 3 ரூபா 3500 இன்சென்டிவோடு சேர்த்து ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி வந்தேன். 3500 இது ஒரு 1500, 5 ரூபா ஓட்டிடலான்னு. கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு 200, 300 தான் சேர்த்தி ஓட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. 9 மணிக்கு வந்துட்டு கொஞ்சம் சேர்த்தி ஓட்டலான்னு பார்த்தேன், ஆனால் இது இப்படி ஆகிப்போச்சு கைஸ். நடு முதுகெலும்பு 2ஆக பொழந்துடும் அந்த மாதிரி இருக்குது. எங்கள் ஃபுட்டடி வந்துருச்சான்னு பார்ப்போம். ஆர்டர் கெட்டிங் ப்ரிப்பேர். மட்டன், பொட்டி, எக்கு கறி, மகாலிங்கபுரம், கோவை, வெள்ளலூரா? ஓகே வெள்ளலூர் கைஸ். இது 3ஆவது டைம் போகிறேன் வெள்ளலூர். உடனடி கொடுத்ததுக்கப்புறம் போகலாம். பாருங்கள் 886 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன். 900 வச்சிங்கன்னா 1000, 1100 ரூபா கைஸ். கைஸ் இன்றைக்கி இன்னும் சொல்ல மாத்திர ஸ்விக்கியில் இன்றைக்கி ஆர்டர் பரவாயில்லையாமாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 1400 ரூபாய்க்கு ஓட்டியிருக்காங்க. காலைல 9 மணிலேருந்து ஓட்டியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா 9 to 9, 12, 13, 14 மணி நேரம் ஆச்சுங்க. அவருக்கு 100 ரூபா கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க கைஸ். ஆனால் பூட்டே உடைக்காம தான் இருக்கிறாங்க. அதாவது இன்சென்டிவில் பூட்டு உடைக்கலைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேலாம் நல்லா எடுத்துட்டாங்க. 2 பேர் ஸ்விக்கியில் ஓட்டுறாங்க. 2 பேருமே நல்லா பூராமே லாங் ஆர்டராக விழுந்துச்சாமா. இன்றைக்கி பரவாயில்லங்கிறாங்க. நான் இப்போ எச்சா ஓட்டியிருந்தாலும் ஒரு 1300 அந்த ரேஞ்சில் தான் ஓட்டியிருப்பேனுங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது நமக்கு. ஆனால் இன்சென்டிவ் கம்மி. அவங்களுக்கு இன்சென்டிவ் மொதல் போட்டே 700 கிடைக்குங்க. சரி கைஸ், இப்போ இன்னொன்று சொல்ல மறந்தேன். என்னென்னா எப்படி ஜோன் சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் எப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஜொமேட்டோ அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் உங்கள் பேர் இருக்குங்களா, உங்கள் ஐடி. ஸ்விக்கியில் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், ஜொமேட்டோவுக்கு சொல்கிறேன் நான். இப்படி உங்கள் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒர்க் அண்ட் ஏரியான்னு இருக்குது பாருங்கள். ஒர்க் அண்ட் ஏரியா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஊருன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 20 நாளைக்கு மாற்ற முடியாது. அது அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 6 மணி நேரம் 12 மணி நேரம் இருக்கும் அப்பப்போ வந்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. இன்னொரு 6 மணி நேரம் கழிச்சு 5 மணி நேரம் கழிச்சு எப்போ ஒரு கடையில் வந்து ஆப்பை க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த இடத்துல இப்போ 20 ரேஷன் இருக்கா, இந்த இடத்துல திருப்பூர் உங்கள் லொக்கேஷன் போட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் மெயின் லொக்கேஷன் கேட்குங்க. மெயின் எந்த ஏரியா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். மெயின் எந்த ஏரியா வைக்கிறீங்கன்னு கேட்கும். நான் இப்போ பாருங்கள் இதில் காமிக்கிது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மெயின் ஏரியா ஏதாவது உங்கள் ஏரியா கொடுத்துக்கலாம். நான் வந்து மெயின் பீலமேடு தான் கைஸ் எப்போவுமே நான் வச்சுருப்பேன். எனக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு. நான் இது வரைக்கும் ஓட்டினதுலேயே பீலமேடு எனக்கு கொஞ்சம் ரொம்ப நம்ம காந்திபுரம் சைடு போனால் ஆர்டர் வரும். அந்தளவுக்கு டிராஃபிக்கையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் விலகின மாதிரி இருக்கும். ஆர்டரும் நமக்கு இருக்கும். இப்போ எப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறோன்னா இப்போ இந்த சைடு பார்த்துக்கோங்க. இப்போ போத்தனூர் இங்கே போட்டிங்கன்னா பீலமேடு இங்கே இருக்குங்களா, இந்த பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேயும் நமக்கு ஆர்டர் அடிக்கும். புரியுதுங்களா? நம்ம ரொம்ப உள்ளேயும் போகலாம், ரொம்ப வெளியில் வரல, சென்டராக மீடியமாக இருந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் பாருங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் கசகசன்னு போட்டிருப்பேன். இப்படி இந்த ஏரியாவே சுற்றியும் ஜோனாக இருக்கும். இப்போலாம் நான் அப்படி போகல கைஸ். அது ஓவராக ரிட்டன் பேவே வர மாட்டேது. இப்போ ரிட்டன் பேவும்ல நான் கிலோமீட்டரு கம்மியாக தான் ஓட்டுறேன். 300 கிலோமீட்டர் ஓட்டிடணுங்க. அது அவங்களுக்கே நம்ம இது பண்ணி தரணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் சரவணம்பட்டி, காந்திபுரம், கணபதிபுதூர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே வித் மீ. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.
கைஸ் முடிஞ்சு இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு எவ்வளோ கொட்டிக்க 959 கொட்டிருக்கேன் கைஸ். 959. இது எங்கேயும் தெரியல, இங்கே ஒரு காட்டுக்குள்ளே இருக்கேன். இருங்க, இது இன்னும் புக் பண்ணாமல் வச்சுருக்கேன் கைஸ். இருங்க புக் பண்ண சண்டே பாருங்கள், நாளைக்கு 24 மணி நேரம் ஓட்டினா எவ்வளோ காட்டுதுன்னு. வா வா எல்லாமே 6 to 7, 7 to 9, 9 to 10, 11, 12, 2, 3, 4, 5, 24 hours கைஸ். இங்கே இருங்க, 24 hours. 24 ஹவர்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறோம் பாருங்க. 3100லேருந்து 3920 கைஸ். 3900. இப்போ இன்னும் கிளார் அடிக்குது, ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது கைஸ். காமிக்குது உங்களுக்கு தெரியுது என்ன, எந்த ஆங்கிளில் காமிச்சாலும் வர மாட்டேன். சரி ஓகே, 3920 கைஸ். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 5 மணி வரைக்கும் இப்போதைக்கு புக் பண்ணுறேன் கைஸ். சரிங்களா, 3100, 3900 சம்திங் காமிச்சு ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து வெறும் 12 to 5 மட்டும் ஓட்ட போகிறேன் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா, அந்த 5 to 6 ஓட்டிட்டு அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கால் வரும். அதனால் அந்த 5 to 6 மட்டும் நான் புக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, 1045 கைஸ். சரிங்களா, 1045 வாங்க. ரியல் 24 hours இனிமேல் தான் ஆரம்பம். ஆனால் நாளைக்கு இன்சென்டிவ் கொஞ்சம் கம்மி தாங்க. எப்போவுமே சண்டே எச்சா கொடுப்பாங்க. பாருங்கள், 666 ரூபா போட்டிருக்காங்க கைஸ். 660. 30 ஆர்டர் முடிக்கணும், இல்லைன்னா 1960, 2000 ஓட்டணும். இதே தான் சேம் ரூல்ஸ் கைஸ். அப்படியே உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, அங்கே வேறு வெள்ளலூருக்கு கொஞ்சம் தாண்டி இருக்கேன். வெள்ளலூர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறேன். சரி கைஸ், நான் ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பயங்கரமாக குளிருது கைஸ், குளிர் தாங்க முடியல. ஸ்வெட் ஷர்ட் போட்டிருக்கேன், இருந்தாலும் குளிருது. 300 ரூபாய்க்கு தாங்க ஓட்டியிருக்கேன். ஹவருக்கு 125 ரூபான்னு எதுவும் காமிக்கிறாங்க. ஆனால் வந்தோம்னா ஒன்றையும் காட்ட மாட்டேங்குது. என்னது டிலே ஆடுறான் கருமாவும் கைஸ். மணி இப்போ கரெக்டாக 2:53 ஆச்சுங்க. 165 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். சரிங்களா, 165ன்னா 165 மைனஸ் 500, இன்னும் 335 ஓட்டணும் கைஸ். 335 கிலோமீட்டர் ஓட்டினா இன்றைக்கி சேலஞ்சு முடிஞ்சிடும். அது போக இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்குதுன்னா 1272, 200 இன்சென்டிவ்ங்க. 1400 ஓட்டியிருக்குதுங்க. அப்போ நான் 3 லிட்டர் பெட்ரோலா? ஆமாம், கரெக்டாக 300 போட்டுக்கலாம். ஏன்னா 65 தான் ஓடிருக்கு. ஆமாம், ஆரம்பம் 18, 180 ஓடணும். ஒரு 5 கிலோமீட்டர் கம்மியாகவே போட்டேன். அப்படி கணக்கு பண்ணால் 1400, 1500 கோடி இருக்குது. 3 லிட்டர் பெட்ரோல் 1200 கைஸ் லாபம் மட்டும். ஆனால் எவ்வளோ மணி நேரம் ஆயிருக்குன்னா கரெக்டாக 12 மணி நேரம் ஆயிருக்குங்க. 13 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மணிக்கு ஆன் பண்ணேன். கரெக்டாக மணி 3 போகுது. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். தூக்கம் வருது. ஆர்டரும் கம்மியாக தான் இருக்க மாட்டிருக்குது. நாளைக்கு வேறு 666 போட்டிருக்காங்க. முடிச்சுட்டு போனால் நல்ல கண்டென்ட்டு, நல்ல வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணி போடுவேன். இந்த ஜோனை தூக்கிட்டேங்க, போத்தனூர் ஜோனை. இங்கே ஆர்டர் அடித்தா இங்கேருந்து போத்தனூர் போய்ட்டு போத்தனூர்லேருந்து இங்கே வரைக்கும் சும்மாவே வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கே ஆர்டர் அடித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லா பக்கம் எங்கே இருந்தாலுமே எனக்கு ஆர்டரு திருப்பி அசைன் ஆயிரும். பட்டணமில் இருந்தாலும் சரி, இந்த பீலமேடு இந்த சைடில் எங்கே இருந்தாலுமே எனக்கு அடுத்த ஆர்டர் அடிச்சுன்னா நான் திருப்பி உள்ளே வர வரைக்கும் எனக்கு அடுத்த ஆர்டரு நான் இதுக்குள்ளேயே இருந்தால் போதும். வெளியில் போட்டாலும் எனக்கு ரிட்டன் பே வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லைங்க. நான் விட்டிங்கன்னா நான் தூங்கிடுவேன். நான் அப்படியே ஓட்டுறேன் கைஸ். என்ன நல்ல வேலை, நல்ல டாபிக் கிடச்சிது. இதை வச்சே கொஞ்ச நேரம் பேசுவேன். ஏன்னா கைஸ் 2 பேர் கைஸ். ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்னை பார்த்துட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் ஒரு 10 நிமிஷமாக.
பேசி முடிச்சுட்டு மேலே போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார். கேஎஃப்சியில் நான் இருந்தேன். மேலே போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோடனே, ப்ரோ ஜெகன் ஜேர்னி நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் பேசிட்டு இப்போ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை ப்ரோ நான் கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், சரி கேட்டலாமேன்ட்டு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டார். பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் ஜெகன் ஜெகனி தானே அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னா. என்னங்க எல்லோரும் இன்றைக்கி பார்த்து புதுசாக கேட்குறீங்க, இத்தனை நாள் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா. இல்லை ப்ரோ உங்கள் ஃபேஸு இப்போ தான் நான் பார்க்குறேன், எனக்கு ஃபேஸை பார்த்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா. அப்படிங்களா, சரி சரி சரிங்க அப்படின்ட்டு அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் ஒருத்தர் பேசினார். அவர் பெங்களூரு, ஜம்மு காஷ்மீர், கோவா, எல்லா ஊருக்கும் போய் ஓட்டுறாராமாங்க. நம்மளாம் இங்கே ஓட்டிகிட்டு கிடக்குறான். அவர் எல்லா ஊரும் போய் ஓட்டுறாருங்கிறாரு. அவர்கிட்ட செல்லில் இல்லாத ஐடியா இல்லைங்க. ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது, லோடு ஷேர் இருக்குது, எல்லாமே வச்சுருக்கிறாரு. ரேபிடோ, ஓலா, ஊபரு, ஒன்றுமே அவர்கிட்ட இல்லாமல் இல்லை, எல்லாமே சொல்லி இருக்குன்னாரு. ஸ்விக்கி தான் பெஸ்ட்டுங்கிறார். ஸ்விக்கி தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். ரெண்டாவது மறுபடியும் ஆர்டர் எடுக்க போனேன். மறுபடியும் நான் அவரை தான் பார்த்தேன். மறுபடியும் அவர்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசிவிட்டு அப்புறமா தான் போனேன். அப்புறம் இன்னொருத்தர், அவர் காங்கேயத்துக்கார் ஒருத்தர், அவரையும் பார்த்தேன். கடைசியில் பேச இது அவர் காங்கேயம் அப்படின்ட்டு. அப்புறம் அவர்கிட்டையும் பேசிவிட்டு அவரே 2வது டைம் ஒரு டைம் பார்த்தேன். எல்லாம் நைட்டு பார்க்குறாங்க, அவ்வளோதான் இந்நேரம் கிளம்பியிருப்பாங்க எல்லாருமே. 3 மணிக்கு பார்த்துட்டு கிளம்புறாங்கம்மா. நான் போன வாரம் சனிக்கிழமை நமக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஸ்விக்கியில். நான் அதனால தான் ஜொமேட்டோ ஓட்டலன்னு இப்போ ஜொமேட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஸ்விக்கியில் பாருங்கள், என் ஃப்ரெண்டு 1850 ரூபாய்க்கு ஓட்டிக்கிறாருங்க. ஆனால் காலைல 9:30 ஓட்டுறாரு. 1850 ப்ளஸ் போட்டதை ஒரு நாள் இப்போ வரைக்கும் உடைக்க முடிஞ்சுது. 700 நினைக்கிறேங்க இன்சென்டிவ். 400 இன்சென்டிவ். 1800, 400, 200 ஓட்டிட்டாரு கைஸ். நான் இப்போ வரைக்கும் 400 தான் ஓட்டியிருக்கிறேன். நான் இதனால தான் ஜொமேட்டோ ஓட்டுறதே கிடையாது. அந்த கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி நல்லா தூக்கி விட்ருங்க. நம்ம எவ்வளோ கம்மியாக பார்த்துருந்தாலும் அந்த கடைசி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த 11 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்ட ஆர்டர் பொழந்து உங்களை ஒரு தூக்கி விட்டுரும். அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த லாகின் பொறுத்துங்க எல்லாமே. நான் இந்த ஸ்விக்கின்னு சொல்லலை, ஜொமேட்டோன்னு சொல்லலை, எதுனாலுமே அந்த லாகின் தான். எத்தனை பேர் லாகின்ல இருக்காங்க அன்னைக்கு, அந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ எந்த மாதிரி இருக்குது எல்லாமே அதை பொறுத்து மாறுங்க. நான் ஆல்ரெடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸு என் கூட ஃபோன் பேசிட்டே ஓட்டுறவங்கெல்லாம் ஒரு 3-4 பேர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஜொமேட்டோ ஓட்டாமட்டு, சரி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஓட்டினேன். பார்த்தா இப்படி ஆகி போச்சு. அப்புறம் இன்னொரு டெலிவரிக்கு போனேன். அங்கே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஆனால் வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க. வேணாம் ப்ரோ அப்படின்ட்டாங்க. அவங்க கொஞ்சம் கண்டிஷன் இல்லாமல் இருந்தாங்க. அதனால் வேண்டாம் ப்ரோ அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி வீடியோ எடுக்கலை. அவங்க ஒரு 3 சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், எனக்கு அப்படியே தூக்கமாக வருது. என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நான் போய் ஒரு டீ காஃபி மறுபடியும் குடிக்கிறேன். இதோட எத்தனை டீ காஃபி போயிடுச்சுன்னு எனக்கே தெரியல. ஃபுட்டுக்கே நிறையா செலவாகுது கைஸ். வந்தோடனே சிக்கன் ரோல் சாப்பிட்டேன், காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டேன், டீ 1, காஃபி 1, ஹார்லிக்ஸ் 1, 3 குடிச்சிருக்கு.
அப்புறம் நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பிட்டேன். அப்படியே இழுத்துட்டே போகுது. 300 400 சில சாப்பாட்டுக்கே போயிருமேட்டிருக்கு. ஓகே கைஸ், நான் இப்போ என்னென்னா இத்தனை நாளாக நான் ஓட்டுற ஆர்டரை வச்சு தான் கைஸ் நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, நான் வீடியோ போடணுங்கிறதுக்காகவே ஓட்டுற மாதிரி எனக்கே ஒரு தனியாக ஃபீல் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் இனிமேல் ஆர்டருக்கு ஓட்டுறேன் கைஸ். ஓட்டிட்டு உங்களுக்கு நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நான் கேப்பே விடாமல் வீடியோ போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஹெல்மெட்டோடையே தான் சுற்றுறதுங்களா. ஹெல்மெட் இப்போ தான் கலட்டினேன் சாயங்காலம் சார் நைட்டு. நான் பார்த்தா 2-3 பேர் கேட்டாங்க. பரவாயில்லை, மனதுக்கு திருப்தியாக உள்ளது. ஆமாம், அப்புறம் இன்னொருத்தர் அந்த காங்கேயத்துக்கார் சொன்னேன் இல்லைங்க, அவர் வேறுங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்தா நானும் 24 ஹவர்ஸ் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டினாராமா. ஓட்டி அவருக்கு ஏதோ இதே தெரியாத மாதிரி ஆகிப்போச்சம்மா, ரூட்டு தெரியாத மாதிரி ஒரு மாதிரி தூக்கம் இதாகி அப்படி. இப்போ நம்ம அதுக்கு முந்தின நாள் எத்தனை மணிக்கு தூங்குறோமோ அதே தான் உடம்பு கேட்கும். அதுக்கு பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அவ்வளோதான். இன்னொரு 1 hour 2 hours கிராஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான், ஜாலியாக எனக்கு அப்படியே இப்போவே கிறுகிறுன்னு வருது. வீட்டு ஓரம் கட்டி நிறுத்திட்டு நான் கைஸ் அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், நான் அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே வித் மீ, சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ கைஸ். மணி இப்போ கரெக்டாக 4:30 ஆச்சுங்க கைஸ். மணி இப்போ கரெக்டாக 4:30 ஆச்சு. அவுட் ஆஃப் ஜோனா, எதிராக அவுட் ஆஃப் ஜோனா. இந்த இந்த டாட்டில் இருக்கிறது அவுட் ஆஃப் ஜோன். ஆமாம், என்ன பண்ணாங்க, ஸ்விக்கி ஜோனை மாற்றி. அது ஏன் ஜோனை மாற்றினேன்னு நீங்கள் பாருங்கள். ஜொமேட்டோ கடைசியாக எனக்கு எத்தனை மணிக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு பாருங்கள். 3 மணிக்கு வந்திருக்கு கைஸ். மணி 4:30 ஆச்சு. 3 மணிக்கு வந்திருக்கு. நான் அதை வந்து 3:15 கொடுத்துருக்கேன். சரிங்களா, 3:15 கொடுத்து முடிச்சாச்சு. ஸ்க்ரீன்ஷாட் வேணால் போடுறேன். 3:15 முடிச்சாச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரமாக சும்மாவே நிற்கிறேன். எனக்கு பகல்னால் எனக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இல்லைன்னா எனக்கு நான் பீக் ஹவர் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நைட் நேரம் நிற்கிறேன். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இப்படி காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே வேறு நைட் நம்ம இங்கே வேறு இது என்னது கைஸ், ஆகஸ்ட் 9 12 to 6 1045 ரூபா போட்டிருக்காங்க. 12 to 4 மணி வரைக்கும் இப்போ எவ்வளோ ஆச்சு, 4:30 வரைக்கும் ஆச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. 1.5 மணி நேரத்தில் எனக்கு எப்படி 600 ரூபா கொடுத்து கழிச்சிருவாங்களா? இல்லை கேட்குறேன் நான். எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க. ஏதோ நார்மல் டேஸில் ஏதோ இப்படி இருந்தால் பரவாயில்ல, நான் சனிக்கிழமை கூட இப்படி பண்ணணுமா? எதுக்கப்புறம் அப்படி காட்டுறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்க. வேறு 178 கிலோமீட்டரு 178 கிலோமீட்டர். இதுலேருந்து இன்னொரு 50 ஓடணும். வீட்டுக்கு வரைக்கும் போனோன்னு வைங்க. நான் வந்து 2 நாள் ஓட்டலாம்னு நினச்சி வந்தேன். இப்படி கொடுத்தாங்கன்னா எனக்கு எப்படி ஓட்டுறது, நான் எப்படி வீடியோ போடுறது, நீங்களே சொல்லுங்கள். எனக்கே மண்டையெல்லாம் காயுதுங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த 2 இதையும் விட்டுட்டு வேறு ஏதாவது இது ஓட்டலாமான்னு இருக்கிறேங்க. சரி, நான் ஏதாவது அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டேன், இல்லை நான் ஆஃப்லைன் போட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், டைமான ஆர்டர்ஸ் அதை தெரியுதுங்களா? 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஆன்லைன்லேயே தான் இருக்கிறேன். நேற்றுக்கு திக்கிறது பாருங்கள். எத்தனை மணிக்கு அன்றைக்கி 1:52. ஏன்னா அந்த 12 மணிக்கு மேலே நான் வராமல் போயிட்டேன் இல்லைங்க. அதுக்கு 12 மணிலேருந்து நைட்டு 11:55. 1:50 பாருங்கள், ஃபுல்லாக நான் எங்கேயுமே கட்டே ஆகலை. நான் எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லி பே அவுட்டுன்னு சொல்கிறது, இவ்வளோ பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறது. போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். எனக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. 178 ஓடி இருக்குதுங்க. என்னது மல்டி அடிக்கிறான்.
இது மல்டி அடிக்கிறான் 47 ரூபாய்க்கு. இப்போ இவனைத்தான் நான் சொல்லலான்னு வரலான்னு பார்த்தேன். கரெக்டாக இவனை ஆர்டர் அடிச்சிட்டான். எத்தனை மணிலேருந்து இருக்கேன்? 3:30லேருந்து இருக்குதுங்க. 3:30லேருந்து மணி இப்போ 4:30 ஆச்சு. 1 ஹவராக நிற்கிறேன். 1 ஹவர் 10 நிமிஷமாக நிற்கிறேன். இப்போ வீடியோ எடுக்க ஆர்டர் வருது. திரும்பவும் எனக்கே ஒன்றும் புரியலை. இன்ன வரைக்கும் ஆர்டர் இல்லைங்க. இப்போதைக்கு மல்டி ஆர்டர் தூக்கி அடிக்கிறானுங்க. ரெண்டாவது இன்னொரு என்ன ரீசன்னா, நான் ஸ்விக்கி மாற்றுறதுக்கு காரணம் நாளைக்கு ஆஃபர் இருக்குது கைஸ். ஜொமேட்டோவில் வெறும் இன்னும் 600 தானே போட்டிருக்கான். நாளைக்கு பாருங்கள், ஸ்விக்கியில் வந்து 1345 ரூபா கொடுத்துருக்கான். 38 ஆர்டர் முடிக்கணும். 28 ஆர்டர் முடித்தாலே 1000 ரூபா கிடைக்கிது இல்லைங்க. 1000 அதில் ஒரு 1000 2000 2300 நாளைக்கு கிடைக்கும். அவன் போடுவான் 5000 வரும் 6000 வரும்னு ஜொமேட்டோ. ஆனால் கொடுக்கணுமே, ஆர்டரும் கொடுக்க மாட்டோம், ஒரு வெங்காயமும் கொடுக்க மாட்டோம். நைட் வரைக்கும் நின்றுட்டு தொண்ணாந்து பார்த்துட்டு ஓடிட வேண்டியதான். லைவில் இருக்கிறது தானேங்க சொல்கிறேன். நான் என்ன பொய்யா சொல்கிறேங்க. 1000 ரூபா காட்டுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 800 இல்லை 900 ரூபா காமிச்சா கூட பரவாயில்ல. ஒரு 700 வந்தால் கூட பரவாயில்ல. வெறும் 380 ரூபாய்க்கு ஓட்டி வச்சுருக்குறாங்க. வேறு 380 ரூபாய்க்கு ஓட்டி வச்சுருக்குறாங்க. வேறு 380 ரூபா. 1000 ரூபா காமிச்சாங்க. கேட்டால் அப்டூன்னு சொல்லிக்குவாங்க. அப்டூன்னா என்ன? அப்புறம் என்ன ஆவரேஜ் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு அப்புறம் இப்படி காட்டணும்? எல்லாவனும் ஒரே மாதிரி தான் இருக்கிறானுங்க. எவனா நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ இந்த மல்டி ஆர்டர் வரலன்னா ஸ்விக்கி திட்டிட்டு நான் பாட்டு கிளம்பி இருந்திருப்பேன். எவ்வளோ நேரம்? அதுலேயே 1 மணி நேரம் நின்ட்டேன் இல்லைங்க. அதில் 1.5 மணி நேரம் அந்த ஆர்டருக்கு, இதுக்கு 1 மணி நேரம். இதை நம்பி இருக்கிறவன் தான் அதை நினச்சி கவலை பண்ணுவோம். இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியாக ஓட்டிக்கலாம் கைஸ். நான் என்ன சொல்கிறேன், பகலில் அப்படி இருந்துட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த ராத்திரியில் இப்படி இருக்கிறத நம்ம அப்படியே தூக்கம் ஆல்ரெடி தூக்கத்துக்கு எடுத்து ஓட்டுறோம். இதில் ஆர்டரும் இல்லைன்னா செம்ம காண்டாகுமா? அதாவது ஐயோ இது என்ன எங்கேயோ போய் போகுது ரோடு கைஸ். 2 ஆர்டர் முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அடுத்து ஜொமேட்டோவில் அடிக்குது வெயிட்டிங்கில். ஓகே, இது ஆஃப் ஆயிடுச்சு. டியூட்டி ஸ்டாப்டு. 5 மணி ஆச்சுன்னா ஆஃப் ஆயிரும். கைஸ் குட் மார்னிங். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். மணி எத்தனை கைஸ்? மணி 6:15 ஆச்சு. அவ்வளோதான் கைஸ். எனக்கு அந்த ஒரு 3 மணி 2 மணி 4 மணி 2 to 4 தாண்டிட்டுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் சப்பையாக ஓட்டிடுவேன் நான். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பிரச்சனை இல்லைங்க கைஸ். இப்போது கடைசியாக ஒரு ஆர்டர், அந்த ஆர்டரும் பாருங்கள் எவ்வளோ நேரம் இருந்திருக்குதுன்னு. ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க கைஸ். 5 மணிக்கு, அடுத்து வந்து 5:58க்கு 1 மணி நேரம் ஆர்டர் இல்லாமல் நின்றுருக்காங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாங்க? 1000 ரூபா சொன்னாங்களா? 517 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கானுங்க. 1000 ரூபா காமிச்சாங்க. 12 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் ஓட்டினீங்கன்னா 1000 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் 517 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கிறேன். இதில் போய் மறுபடியும் வேறு நான் ஜிக்ஸ் ஆன் பண்ணி நான் போய் எங்கே ஓட்டுறது? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3100 ரூபா காட்டுறாங்க கைஸ். இப்போ நாங்கள் பாருங்கள், நான் ஃபுல்லாக புக் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் காமிச்சது தான் உங்களுக்கு அப்ளை காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இப்போ காமிக்கிறேன். ஏறுங்க 1970. 1970ல் 1300 1400 தான் கைஸ் வரும். சரிங்களா? அதுக்கு மேலெலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கும் தருவாங்கன்னு நினச்சி வந்து உட்காந்தோம்னா நாம தான் நமக்கு. ஸ்விக்கி ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். ஸ்விக்கியை நான் ஓட்டிக்கிறேன். ஸ்விக்கி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்விக்கியில் ஃபுல் ஷிஃப்ட்டு புக் பண்ணிட்டேன். என்ன இதில் ஸ்விக்கியில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஜோன் தான் கைஸ் இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் ஜோன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் கைஸ். இப்போ ஸ்விக்கியில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஜோன் தான் கைஸ் இருக்குது. டிஎல்ட்ட வேறு கூப்பிட்டு பேசணும். பீலமேடு ஜோன் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. பேசாமல் நான் அப்ளை யோசிக்காம விட்டேன். ஹோப்ஸ் போட்டிருக்கலாம். என்னென்னு தெரில. இந்த ரெகுலராக ஓட்டாதான் கைஸ் நம்ம இதுக்குள்ளேயே இருக்க முடியும். எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா, இப்போ பீலமேட்டில் காலையில் ஆர்டர் வர மாதிரி என்ன இடம் இருக்குது? அந்த ஆர்யா பவன் சொல்லி ஒரு கடை இருக்குது. அது ஒரு கடை தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் அடுத்து வேறு எங்கே ஆர்டர் வருது. அப்புறம் இது பேர் என்ன, ஹோப்ஸ் மட்டும் போட்டிருந்தேன்னா இந்நேரம் 3 கடை இருக்குது. ஹரிபவனம், ஆனந்தாஸு, அன்னபூர்ணா, 3 கடை இருக்குங்க. 3ல் ஏதாவது ஒரு கடை அப்படியே மாற்றி அடிச்சிருக்கோம். அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கலாம். சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 3 மணிக்கு மதியானம் வரைக்கும் ட்ரை பண்ணலாங்க. எப்படி ஃபோன் எடுப்பாங்க, டிஎல் எடுத்தாங்கன்னா டக்குன்னு ஜோனை மாற்றி விட்டு இது பண்ணிடலாம். நான் காலையில் நேற்று 11 மணிக்கு வந்துட்டு ஜிக்ஸ் புக் பண்ணாமல் மட்டும் இல்லைங்க ஜொமேட்டோவில். அந்த தப்பை இன்றைக்கி பண்ணாமல் இருக்கணும். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா எஸ் ஆயிடுவேன் நான். ஒரு பதட்டத்துலேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. 500 கிலோமீட்டரு அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி தான் நானும் ட்ரை பண்ணுறேன் ஓட்டுறதுக்கு. ஆனால் நம்மளை தடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் நடக்குது.
பீல மோடு போய் ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். ஆன் பண்ணி அங்கேயே நின்றுக்க வேண்டியதான். ஆர்டர் வருதோ இல்லையோ அவ்வளோதான். ஒரு 10 மணிக்கு மேலே டிஎலுக்கு கால் பண்ணி ஜோனை எனக்கு ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம்னா ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அப்படியே நம்ம ஓட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்படி பண்ணாங்கன்னா எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். அதனால தான் எல்லாருமே ஸ்விக்கியே ஓட்டுறாங்க. அப்புறம் நான் ஜொமேட்டோ பேக் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு போகிறனால அவர் பேக்கை நான் வாங்கிக்கிட்டேன். என் பேக்கை நான் அவர்கிட்ட கொடுத்து விட்டேன். ஸோ கைஸ், நான் அப்படியே உங்களுக்கு ஆர்டர் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். இருங்க ஒரு நிமிஷம். அப்படியே எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கேன்னு மொத்தமாக நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் ஸ்விக்கி வந்து டேரெக்டாக தனியாக உங்களுக்கு கணக்கு வந்துடும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் நேற்று நான் கிளம்புனதுலேருந்து 1670 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேங்க கைஸ். சரிங்களா? எத்தனை 2 மணிலேருந்து, சரிங்களா, 2 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும், 2 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் 1670 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கிறேன். ஓகேங்களா? இதில் ஆர்டர் இல்லாமல் நின்னது பார்த்திங்கன்னா நான் அதையும் காமிக்காமல் இருக்க மாட்டேன். 12, 12:30, அடுத்து 1, 1:40, 2:10, 3. இந்த 2:10லேருந்து பார்த்திங்களா, அதுலேருந்து 50 நிமிஷம் கழிச்சு தான் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். எல்லாமே 70 தான், ஒரு 5 கிலோமீட்டர் தான். சரிங்களா? 3 மணிலேருந்து அடுத்த ஆர்டர் பார்த்திங்களா 5 மணிக்கு எடுத்திருக்கேன். அடுத்து 5 மணிலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு 2 hours, 2.5 மணி நேரம் ஆர்டர் இல்லாமல் இருந்திருக்கானுங்க. 2.5 மணி நேரம் ஆர்டர் இல்லாமல் இருந்தால் எனக்கு எப்படி ஓட்டணும் சொல்லுங்கள்? அதான் தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்புறம் பார்த்துக்கலாம். 1600 சம்திங் ஓட்டியிருக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான் ஓட்டேன். நான் 200 கிலோமீட்டர் ஓட்டி வச்சுருக்கேன் கைஸ். இங்கே பாருங்க, 200 கிலோமீட்ரு. 200 ÷ 60 × 108, அது போயிடுச்சு 360 ரூபா பெட்ரோல் போச்சுங்க. அப்போ 1280 ரூபா என்னமோ தான் கைஸ் நேற்றுக்கோட ஏர்னிங்ஸு. கண்ணை முழிச்சு அவ்வளோ தூரம் ஓட்டி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 1600 ஓட்டியிருக்கானுங்களா. நான் இன்சென்டிவ் 250, நான் வந்து ஓட்டியிருந்தால் ஒரு 150 போட்டிங்கன்னா 400 ரூபா வருதுங்களா. அது 1600 கூட 400 சேர்த்திங்கன்னா 2 ரூபா தான் ஆச்சு. சரிங்களா? 2 ரூபா 11 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா 2 ரூபா தான் வருது. ஆர்டர் இல்லாமல் இவ்வளோ நேரம் சும்மா இருந்தால் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அதாங்க ஸ்விக்கி ஆன் பண்ணிட்டேன். ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு கொஞ்சம் நேரம் 2ஐயும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் அடிச்சுது. அதில் வந்து 51 ரூபா வந்துச்சுங்க. அது மல்டி அடிச்சது ஸ்விக்கியில் 4:30க்கு 51 ரூபா ஆச்சு. இப்போ ஸ்விக்கியோட மொத்த ஆஃபர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா 22 ஆர்டருக்கு 730, 28க்கு 930, 33க்கு 1120ங்க. 38 ஆர்டர் முடித்தோம்னா 1345 ரூபா கிடைக்கும். 11 to 3 3.5 மணி நேரம், 7 to 11 3.5 மணி நேரம். சரிங்களா? இதான் டைமிங். இதில் இருந்தால் அந்த ஆர்டர் நமக்கு வந்துடும். ஜோன் பாருங்கள், ஒரே ஒரு ஜோன் தான் இருக்குது. தெரியுதுங்களா? இந்த ஒரு ஜோன் தான் இருக்குது. அதாங்க அடுத்தடுத்து ஜோன் வேணும். அதுக்கு வந்து டிஎல்கிட்ட கூப்பிட்டு பேசுவோம். டிஎல் நம்பர் எப்படி எடுக்கிறதுனா, இதை நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் இங்கே 2/16 இருக்கா, அதில் வந்து 16/16ன்னு வரணும். 5 போது 7 9 10 11 12 வரும் பாருங்க. 16/16 வந்துருச்சு பார்த்திங்கன்னா. கால் நவ். இதில் வந்து எத்தனை மணிக்குன்னா, நம்ம ஒரு 10 மணி 9:30 10 மணிக்கு மேலே கால் பண்ணி பேசிக்கலாம். சரிங்க, இப்போ ஜோனுக்குள்ளே போய் ஆன்லைன் போடலாம். இப்போ நம்ம 500 கிலோமீட்டர் சேலஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 500 கிலோமீட்டர் சேலஞ்சுன்னு போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 200 கிலோமீட்டர் முடிச்சாச்சுங்க. 204 முடிச்சாச்சு. வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு 50 சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான் வரும். அது நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். சரிங்களா? 254 ஓடி இருக்குது மொத்தமாக. அதுலேருந்து ஒரு 50 கழிச்சிங்கன்னா 204 கிலோமீட்டர் ஓடிங்க கைஸ். இன்னொரு 300 கிலோமீட்டர் ஓடினா நம்ம சேலஞ்சு முடிஞ்சிடும். சரிங்களா? சரி வாங்க கம்ப்ளீட் பண்ணுறோன்னா இல்லையான்னு பார்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எல்லாம் பண்ணி கமெண்ட் ஏதோ ஒன்று போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கைஸ், நான் ஆர்டர் வந்தோடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே வித் மீ கைஸ். தூக்கம் தெளிஞ்சிருச்சு. இப்போ சுத்தமாக தூக்கம் இல்லை, தூக்கமே போயிடுச்சு கைஸ். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த காலையில் நேரத்தை மட்டும் கடந்துட்டோம்னா போதும் கைஸ். அதுக்கப்புறம் நார்மலாகிடும். இப்போ தான் வேலைக்கு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஓட்டலாம் கைஸ். இன்னொன்று இருங்க, எவ்வளோ ஓட்டியிருக்குன்னு காட்டுறேன். 6 ஆர்டர் தான் கைஸ் ஓட்டியிருக்கிறேன். 214 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். 6 ஆர்டரு 214, 4.25 மணி நேரம் இருந்திருக்குண்ணா. 6:30க்கு ஆன் பண்ணி 11:45 வரைக்கும். 6 4 10 11
ஓகே 4.5 மணி நேரம் ஆச்சு. 211 ரூபாய்க்கு தான் கைஸ் ஓட்டியிருக்கேன். ஒரு ஜோன் தான் கைஸ் இருக்கேன் சரிங்களா. அவசரத்துக்கு இந்த ஒரு ஜோன் தான். கூப்பிட்டா யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபோன் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. 2-3 அடிஷ்னல் ஜோன் போடுறதுக்கு மெசேஜ் என்ன பண்ணாங்க கைஸ், இன்னும் ரிப்ளையே வரல. எந்த டீம் லீடராக இருந்தாலும் ஒவ்வொரு டைம் தான் எடுப்பாங்களாட்டிருக்குது. அன்றைக்கி ஹோப்ஸு டீம் லீடருக்கு கால் பண்ணேன். கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஜொமேட்டோவுக்கு கால் பண்ணேன். உடனே எடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதான் கைஸ் இந்த 30 நாள் போட்டுருந்துச்சு இல்லைங்க. 30 டேஸ் போட்டிருக்கும் போது நம்ம வேணுங்கம்மா இடையில சேஞ்ச் பண்ணோம்னா டிஎல் கூப்பிட்டு பேசினோம்னா மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த இன்றைக்கி நேற்று சனிக்கிழமை காலையில் ஜிக்ஸு ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லைங்க. நான் லேட்டாக என்னோடய கவனக்குறைவுனால பார்க்காம விட்டேன். 2 மணிக்கு தான் ஓப்பனுங்கிற மாதிரி காமிச்சிது. அதுக்கு என்னடா பண்ணுறது சரி வழியிலே இல்லைன்னு சொல்லி 2-3 டிஎல் நம்பர் கூப்பிட்றோம், ஒருத்தரும் எடுக்கலைங்க. வழியே இல்லைன்னு நம்பரை ஓட்டிட்டு பல்ல கிடச்சிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சரி நேற்று ஃபுல்லாக. இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி என்னன்னா ஸ்விக்கியில் ஒரு ஜோன் தான் இருக்குது. ஓகே எப்படியோ 2 ரெடி பண்ணிக்கல விடுங்க. இனி பர்ஃபெக்ஷனோடு இல்லைன்னா இந்த பக்கம் எட்டியே பார்க்கக்கூடாது. வந்தால் பர்ஃபெக்ஷனோடு வரலாம், இல்லைன்னா இந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது கைஸ். அவ்வளோதாங்க கைஸ். இந்த இப்போ ஒரு ஜோன் இருக்கும்போது இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம கொடுத்துட்டு அந்த ஜோனு கிட்ட வந்துடணும். ரொம்ப ஜோனுக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. ஜோனுக்கு பக்கத்தில் வந்தாலே போதும் கைஸ். அடுத்தடுத்த ஆர்டர் அடிக்கும். 6 ஆர்டர் தான் பார்த்துருக்கேன். இன்னும் 32 ஆர்டர் பார்க்கணும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. 5:30 வரைக்கும் 5 மணிக்கு எப்படி ஆஃப் டியூட்டி போயிடும், டியூட்டி ஆஃப்னு போயிடும் வெளியில் ஸ்விக்கி. மறுபடியும் ஆன்லைன் போட்டு 5:30 வரைக்கும் ஓட்டிகிட்டு தான் கைஸ் நான் இன்றைக்கி போகிறேன். என்னன்னாலும் சரி, எவ்வளோ நேரம்னாலும் சரி, கொசுவத்தி ஒன்று வாங்கி வச்சுட்டு உட்காந்துடலான்ட்டுக்கிறேங்க. கொசு பின்னுதுங்க குளிர்காலம் மைக் வச்சா. கொசுக்கடி 2வது தூக்கம். இந்த 2 நாள் தான் வீட்டுக்கு போகலான்னே தோணிகிட்டு இருக்குது. அது 2யுமே இன்றைக்கி விரட்டுறேன். கைஸ் அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அவர் கார்த்தி அவர் பேர், அவர்கிட்ட தான் பேக் வாங்கினேன். ஸ்விக்கி பேக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது பார்த்தீங்களா, ஸ்விக்கி பேக் அவர்கிட்ட தான் வாங்கினேன். என் ஜொமேட்டோ பேக் கொடுத்து விட்டேன். அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவ்வளோதாங்க. மருதமலை கைஸ். அப்புறம் கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா கிழிஞ்சு போயிடும். 258 ஓட்டியிருக்கேன் கைஸ். 260 ஓட்டிட்டேன். 260 ஓட்டியிருக்கேன் கைஸ். சரி கைஸ், அவ்வளோ 200 சில்லறைக்கா ஓட்டியிருக்கிறேன். 6 ஆர்டர் முடிச்சிட்டேன். இன்னும் 32 ஆர்டர் வேணுங்களா? அது பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடக்கலாம் சரிங்களா. ஆனால் நான் ஷுவராக 5:30 வரைக்கும் இருந்துட்டு தான் கைஸ் போகிறேன், முடிவு பண்ணிவிட்டேன் சரிங்களா. வாங்க 5:30 வரைக்கும் இருந்தால் எவ்வளோ மணி நேரம் ஆச்சுன்னா 2 to 2 மணிலேருந்து அடுத்த நாள் மதியானம் 2 மணி வரைக்குமே 24 மணி நேரம் ஆச்சுங்களா. அதுலேருந்து அடுத்த நாள் 2 மணி வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா 22 ஒரு 12 32 34 மணி நேரம் ஆச்சு. 34 அப்புறம் 5:30 வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா 24 25 26 10 36 36 3 39 மணி நேரமா அப்படிங்கப்பா. 39 மணி நேரம் ஓட்டி என்னத்துக்கு பண்ணுறது? ஒன்று ஜோனு பிடிங்கிருச்சு, ஒரு ஜோன் பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று பார்த்தா பேவுட்டு கொடுக்குற பேவுட்டு காமிக்கிற பேவுட்டு வரமாட்டேங்குது. 1000 ரூபா போடுறானுங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா 400 தான் கைஸ் வருது. சாரி, நான் ரொம்ப புலம்புற மாதிரி இருக்குது. எனக்கே பர்சனலாக ஃபீல் ஆகுது, புலம்புற மாதிரியே இருக்குது. அதனால் அந்த டாப்பிக்கை விட்டுறலாம். இனி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசிச்சுக்கலாம் சரிங்களா. இந்த 2 நாள்கிட்ட மறந்துடுறேன் நான். இனி வர டேஸ்லலாம் பர்ஃபெக்டாக நான் ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமேட்டோ இருக்கட்டும் எல்லாமே புக் பண்ணிவிட்டு வர மாதிரி இருந்தால் நான் வருவேன். இல்லைன்னா நான் லீவை போட்டு வீட்டில் இருந்துருவேன். அவ்வளோதான் கைஸ். வந்துட்டு இப்படி வேஸ்ட்டாக போச்சுன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு வராமல் இருந்துட்டு போயிடலாம். நான் மறுபடியும் புலம்புறேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு ஆர்டர் வந்த பிறகு லைனில் வரேன் கைஸ். பாய். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த 250 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன்னா இன்னொரு 250 கிலோமீட்டர் நைட்டுக்குள்ளே ஓட்டிடலாம். 260 ஓட்டிட்டேன். இன்னும் 240 கிலோமீட்டர் ஓட்டணுங்க. 500 கிலோமீட்டர் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 250 கிலோமீட்டர் ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 36 ஆர்டர் முடிக்கும் போது அதை முடிச்சிடலாம் கைஸ். என்ன சொல்கிறது, இப்போ தான் கைஸ் சொன்னேன், தூக்கமெல்லாம் போயிடுச்சு.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். அப்புறம் காலையிலேருந்தே கூப்பிட்டு தான் பேசியிருந்தேன், ஒரு 6-7 தடவை கூப்பிட்ருப்பேன் நான் இது வரைக்கும் காலையிலேருந்து ஸ்விக்கி டீயில். நான் கூட உங்களுக்கு சொன்னேன்னா என்னப்பா அது ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கூட சொன்னேன்னா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக 11:33 கூப்பிட்டேன் கரெக்டாக, நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் 11:30க்கு மேலே தான் கூப்பிட்டேன். ஏன்னா 11:30க்கு மேலே தான் எல்லோரும் லாயன் பண்ணுவாங்கிறனால 11:30க்கு தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு 11:33 ஒரு டைம் கூப்பிட்டு ஃபோன் எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னே சார் எனக்கு கொஞ்சம் சப் ஜோன் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க சார், ஒரு ஜோன் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் மூஞ்சில் அடித்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டார். ஒய் பிகாஸ் இது வந்து சண்டே, அதனால் நாளைக்கு உங்களுக்கு 12 மணிக்கெலாம் பண்ணி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. நாளைக்கா அப்படின்ட்டு அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் என்ன கைஸ் பண்ணுறது. இப்போ அது யூஸே இல்லைங்க. இப்போ நான் ஓட்டி இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு 8 கிலோமீட்டர் ஆர்டர் விழுகுதுன்னா அந்த 8 கிலோமீட்டரை போய்ட்டு திருப்பி மறுபடியும் உள்ளே தான் 5 கிலோமீட்டர் வர வேண்டியதாக இருக்குது. தேவையில்லாமல் திருப்பூர்லையாவது இருந்திருக்கும், திருப்பூரில் வந்து தூக்கி இங்கே மாற்றி வச்சிட்டேன். என்னை நினச்சா எனக்கே கடுப்பாக இருக்குது. நேற்று என்னென்னா அந்த சொதப்பிச்சு பார்த்தீங்களா 11 மணிக்கு, அப்போவே வீட்டுக்கு போயிருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல கைஸ். ஏன்னா மறுபடியும் இப்போ நான் மறுபடியும் அதுக்கு பெட்ரோலுக்கு கேடாக ஓட்டி என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரிலங்க. ஆனால் தூக்கமெல்லாம் போயிடுச்சு. டயர்ட் இருக்கிறது இருக்குது, ஆனால் தூக்கம் இல்லை. நான் வேறு சேலஞ்சுன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, சேலஞ்சுன்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கிறேன். அப்புறம் பார்த்தா இப்படி ஆகுது. டெய்லி வீடியோ போடணும்னு நினச்சி போட்டால் அதுவும் இப்படி ஆகுது. இப்போ என்னடான்னா எல்லோரும் சும்மா நினைத்துக்கிறேன், ஆர்டர் இல்லையா. டெய்லி ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சா அதுவும் புஷ்ஷுன்னு போயிடுதுங்க. அது சேலஞ்சு மாதிரி போட்டு ஓட்டலான்னு பார்த்தா அதுவும் எனக்கு இப்படி ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி சொதப்படுறதுனால தான் கேஸ் நான் நல்ல லீவு ஒரு நல்ல ரெஸ்ட்டை போட்டு வந்தால் மறுபடியும் சொதப்படுது. ஓகே கேஸ், நான் அப்படியே கிளம்புறேன், வீட்டுக்கு போகிறேன். எல்லாம் அங்கேயுமே நின்றுட்டுருக்குறாங்க. தெரிஞ்சு இன்றைக்கி என்ன ஒன்றும் தெரியல. பகலில் இப்படி தான் இருக்கும். நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே ஆர்டர் போட்டு பொழன்னு பொழந்துட்டுருவாங்க தெரியும். ஆனால் எனக்கு மைண்ட் செட்டே இல்லைங்க, வேலை செய்கிற மைண்ட் செட்டே இல்லை, போச்சு. ஒன்று ஜோன் பிரச்சனை, இன்னும் ஜொமேட்டோ ஓட்டுறதுக்கு நான் ஓட்டாமே இருக்கலாம். நல்லா தான் இருக்குது ஜொமேட்டோ. திடீர்னு பார்த்தா அந்த காமிக்கிற அமௌண்ட் வந்துட்டால் பரவாயில்லைங்க, அதுக்கு வரவே மாட்டேங்குது. நான் கிளம்புற கஷ்டம் தான் அப்படியே போயிட்டுருக்கிறேன். எவ்வளோக்கு ஓட்டினான்லாம் கேட்காதீங்க, சிரிச்சிருவீங்க நீங்களே. ஒரு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்பா. இப்போ நான் நேற்று மதியானம் இதே டைம் தான் இங்கே வந்தேன். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 24 hours ஆகி போச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா 24 hours ஆகிருச்சு. ஆனால் 2 மணிலேருந்து தான் நான் ஓட்டினேன். அப்போ தான் 22 மணி நேரம் ஆச்சு. 12 ஆமாம் 22 மணி நேரம் ஆச்சு. இந்த 22 மணி நேரத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு ஓட்டியிருப்பேனா டவுட்டு தான். ஜொமேட்டோ வந்து 1600 சம்திங் ஓட்டியிருக்கேன் கைஸ். இதில் என்ன ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே ஓட்டியிருக்குங்க. 2000 ரூபாய்க்கு தான் கைஸ் ஓட்டினேன். ஆனால் காலைல 9 மணிக்கு வந்து 2400 ஸ்விக்கியெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. என்னன்னே தெரில. முத மாதிரி ஃபார்முக்கு வரணும். இனிமேல் சொல்லலை கைஸ், செயல் தான். நான் இனிமேல் எதுவுமே சொல்ல மாட்டேன், செஞ்சுட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். சரி என்ன 270 தான் ஓட்டியிருக்கேன். 270 ஓட்டிட்டேங்க. எனக்கு இப்போ ஜோன் ஓப்பன் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக நான் ஓட்டுவேங்க. எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் 2 கண்டென்ட் யோசிச்சு வச்சுருந்தேன் கைஸ். அது முன்னாடியே சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். அதான் கைஸ், இது ஒன்று 500 கிலோமீட்டர்ஸ் இப்படி ஓட்டுறது ஒன்று சொன்னேன். நான் ஸ்டாப்பாக 500 கிலோமீட்டர்ஸ் சேலஞ்ச் ஒன்று. இன்னொன்று வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்டலான்ட்டு இருந்தேன். நான் 2 சேலஞ்சு யோசிச்சு வச்சுருந்தேன். ஒன்றே இந்தளவுக்கு சொதப்பிடுச்சு, இன்னொன்று எப்படி சொதப்புன்னு தெரியல. சரி கைஸ், நான் அப்படியே கிளம்புறேன். மணி இப்போ எத்தனை 11:30 ஆமாம் 11:50 ஆச்சு கைஸ். இத்துடன் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். வீடியோ என்னடா அப்படி இருக்கு நினச்சிங்கன்னா ரொம்ப சாரி. நான் இனிமேல் நல்ல கண்டென்ட் கொடுக்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்ல கண்டென்ட் தான் வரும் இனிமேல். சரிங்களா? இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் எனக்காக எக்ஸ்கியூஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். சொதப்புது கைஸ், ரொம்ப சொதப்புது. போன தடவை அப்படி தான் ஆச்சு. சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா
4 மணிக்கே ஓடிட்டேன். சரி 3 மணி 2:30 3 மணிக்கே போனேன் நான். இன்னும் 2 மணி நேரம் இருந்திருந்தால் ஒரு 4-5 ஆட்டராவது ஓட்டி இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ அந்த மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்கள், 2 மணி நேரம் சும்மா நின்னா யாருக்கு தான் கோவம் வரும்? ஆமாம், நான் ரெண்டுமே நானே தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி ஃபீல் பண்ணது நான் தானே, அதனால சொல்கிறேன். ஓகே கேஸ், நான் அப்படியே வீடியோ எண்டில் உங்களுக்கு எவ்வளோ ரெண்டு சேர்த்து ஓட்டியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். சரிங்களா? எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்லி, எவ்வளோ டீ சாப்பிட்டேன், எவ்வளோ சாப்பாட்டு செலவு எல்லாமே நான் காட்டுறேன். சரிங்களா? பார்த்துட்டு கமெண்டில் உங்களோட இதை பகிர்ந்துட்டு போங்க. சரிங்களா? எனக்கு இது எல்லாத்தோட பெரிய ஹாப்பி இல்லைன்னா, எனக்கு ஒரு 2-3 பேர் என்னை பார்த்து பேசினாங்கல்ல, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாயிருச்சுங்க. அப்புறம் நம்ம இந்தளவுக்கு வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகிடுச்சு. சரி ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ அநேகமாக திங்கக்கிழமை தான் பேசி வரும். இன்றைக்கி நைட்டு முடித்தா போட பார்க்குறேன், இல்லைனா திங்கக்கிழமை வந்துடும். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை போட பார்க்குறேன், இல்லைனா திங்கக்கிழமை வந்துடும். ஓகேங்களா? சரி எஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஸ்டே வித் மீ.